ஹalleluya. நன்றி இயேசுவே. குட் மார்னிங், காலை வணக்கங்கள். நீங்க எல்லாரும் அக்கினியா மாறி இருப்பீங்க நான் நம்புறேன். இயேசுக்காக பிரகாசிக்க தயாராயிட்டீங்க. ஒவ்வொரு நாளும் தனித்துவமான நாள். ஒவ்வொரு நாளும் நமக்கு பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. ஏனென்றால் நம்ம அநேக சாட்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்களில் அநேகர் எழுதியிருக்கிறீங்க எப்படி ஆவியானவர் உங்களை தொட்டார், எப்படி நீங்க விடுதலை பெற்றீங்க, எப்படி சுகத்தை பெற்றீங்கன்னு தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். அவர் உண்மையாகவே உங்களோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார். உங்களை தொடர்பு கொள்ள விரும்புகிறார், தொட விரும்புகிறார். ஆண்டவருடைய தொடர்பு எப்படின்னா, ஏதோ எங்க இருந்தாவது வெளியில அப்படியே ஒரு இடி முழக்கம் போல பவுலுக்கு ஒரு தமஸ்கு சாலையில் இடைபடுதல் ஏற்பட்ட மாதிரி அப்படியெல்லாம் பேசுவார்னால நினைக்காதீங்க. ஆண்டவர் எப்பவுமே பல வழிகளில் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையின் மூலமாக பேசுவார். எனக்கு தெரியும் உங்களில் அநேகர் தரிசனங்கள் சொப்பனங்களை பார்த்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய மண்டலம் உங்களுக்கு திறந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் உங்களோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு இயற்கையின் மொழியாக பேசுவார். நீங்க ரொம்ப துல்லியமாக உணர்வு பூர்வமாக இருந்தீர்களானால் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை, ஆவியானவருடைய சத்தத்தை எல்லா நேரமும் கேட்கலாம். 24 மணி நேரமும் நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். தடையே இல்லை. ஏனென்றால் அவர் ஒருவர் தான் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவர். நாம நினைக்கிறோம் ஆண்டவர் பேசவே மாட்டார்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் எத்தனை பேருக்கு எத்தனை விதமா பேசியிருக்காங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. நான் தரிசனத்தை பார்த்தேன், இப்படி கர்த்தர் கிட்ட பேசினார். சில பேருக்கு அப்படியே ஒரு பரவசமூட்டக்கூடிய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்குது. எனக்கு அப்படிப்பட்ட நேரடி அனுபவம் ஏற்பட்டதில்லை. நீங்க நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் எனக்கு அந்த மாதிரி அனுபவங்களை தரல, என்ன புறக்கணிச்சிட்டாரோ, ஏன் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லா நேரமும் உங்களோட பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனா நீங்க அந்த சத்தத்துக்கு துல்லியமா இல்ல, அதான் பிரச்சனை. நீங்க உணர்வு பூர்வமா கேட்ச் பண்ணிக்கிற இடத்துல இல்ல. நீங்க துல்லியமா இருந்தீங்கன்னா, ஆமென். How Holy Spirit, who is the Holy Spirit? ஆவியானவர் யார்? He is working in our midst and how எப்படி அவர் நம்மோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார், எப்படி how he is Lord விரும்புகிறார். நாம அவரோடு உறவாட விரும்புகிறோம். நேற்றைய தினத்திலிருந்து இந்த காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் நாளில் இருந்தே நீங்கள் அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள். speaking to everyone. பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். Yesterday evening session you had a வல்லமையான மகிமையான செய்தியை கேட்டோம். always used to say two important days of our life. நம்ம வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமான நாட்கள் இருக்கிறது, மறக்கவே கூடாத நாட்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். ஒன்று the day of your salvation, the day when you receive the Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாள், அந்த நாள் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் you can never forget. That is the most joyful day. அவ்வளவு சந்தோஷமான நாள். அது ஒரு நாள். அடுத்த நாள் முக்கியமான நாள் நம்ம வாழ்க்கையில் என்னன்னா, நீங்கள் என்றைக்கு உங்கள் அழைப்பை அறிந்து கொண்டீர்களோ அந்த நாள். நேற்றைய தினத்துல நீங்க வல்லமையான செய்தி கேட்டீங்க. very powerful CD message, a revelation about our calling and the purpose of God in our life. தேவன் நம்முடைய வாழ்க்கையில வந்ததனுடைய நோக்கம் என்ன? ஏன்னா நீங்க சிலர் நினைச்சிருப்பீங்க, பரவாயில்ல, ஓகே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். But I'm not an apostle. I didn't feel that I'm an apostle. No, I didn't feel that I'm a prophet. Maybe you think, okay, I'm not apostle, I'm not a prophet, so I don't have a calling. I tell you, only the fivefold ministry is not your calling. The apostle, prophet, evangelist, pastor, teachers, no. Yes, they are ministerial gifts God has raised. And God raised evangelists and pastors and teachers. ஆண்டவருடைய சரீரத்தை கட்டி எழுப்புவதற்கு ஐவகை ஊழியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு விசுவாசியுமே, உங்களில் ஒவ்வொருவருமே உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது.
உங்களுக்கு ஒரு தேவ திட்டம் நோக்கம் இருக்கிறது. நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய கடமை to accomplish on this year. இந்த பூமியில நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. No, I'm not. No. எனக்கு ஒரு வேலை இல்ல, எனக்கு கர்த்தர் அதுக்குமே அழைக்கல அப்படி நினைக்காதீங்க. We will teach you later also from that. Not ஐவகை ஊழியம் மட்டுமல்ல, ஐவகை ஊழிய அழைப்பு மட்டுமல்ல, உங்களுக்கு பல பொறுப்புகளும் அழைப்புகளும் இருக்குது. வேதத்தில் நீங்க அதை பார்க்க முடியும். ஒவ்வொரு சரீர அவயவத்துக்கும் தேவனுடைய சரீரமாகிய சபையில ஒரு வேலை இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சரீரமாகிய சபையின் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள். சபையில ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு அவயவமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய சரீரத்துல. ஆகவே ஒவ்வொரு அவயவத்திற்கும் நீங்க ஒரு விரலாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கரமாக இருக்கலாம், நீங்க கண்ணா இருக்கலாம், நீங்க காதா இருக்கலாம். உங்க சரீரத்திற்கு ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு இயக்கம் இருக்கிறது அல்லவா, செயல் இருக்கிறது அல்லவா. இந்த உறுப்பு வேலை இல்ல, இதுக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நெகத்துக்கு கூட ஒரு வேலை இருக்குது, தலையில இருக்கிற முடிக்கு கூட ஒரு வேலை இருக்கிறது. உங்க சரீரத்திற்கு ஒவ்வொரு அவயவமும் ஒரு சின்ன உறுப்புக்கும் கூட முக்கியத்துவம் இருக்குது. உங்க நரம், உங்க நெகம், விரல், கை, கால், உங்க சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு அவயவம் ரொம்ப முக்கியமானது. நீங்க அதை அற்பமா நினைக்க முடியாது. நீங்க ஒரு சரீரத்தை ரொம்ப அற்பமாகவும், ரொம்ப ஒரு சரீரத்தை ஒரு அவயவத்தை ரொம்ப உயர்வாகவும் நினைக்க முடியாது. ஒவ்வொரு அவயவமும் ஒன்றோடு தொடர்புடையது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை, நியமிக்கப்பட்ட வேலையை செய்கிறது. ஆகவே அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போலத்தான் ஒவ்வொரு அவயவமாகிய இயேசுவின் சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது. ஒன்றும் அற்பமானதல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொன்றும் நிறைவேற்ற கடமை இருக்கிறது. ஒவ்வொரு அவயமும் சரியா தன்னுடைய வேலையை செய்யுமானால், உங்கள் ஒரு வேலை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க கை சரியா வேலை செய்யலைன்னா என்ன அர்த்தம்? நீங்க உங்க சரீரம் கட்டுக்கோப்பா இல்லைன்னு அர்த்தம், ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தம், முடமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆகவேதான் சரீரமாகிய சபையிலையும் அப்படித்தான் அநேக அவயவங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரு அவயவமாக இருந்தால், நீங்க சரியா வேலை செய்யலன்னா, சரீரமாகிய சபையில ஒரு அவயவமா நீங்க உங்க வேலையை செய்யாவிட்டால், ஒட்டுமொத்த சரீரமே எங்கேயோ பழுதடைந்து விட்டது என்ற அர்த்தம், அது பலவீனப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். ஆகவேதான் இன்றைக்கு திருச்சபையானது ஆரோக்கியமான சரீரமாக இல்ல. ஒருவேளை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, சரீரமாகிய சபைய அது உயிர்த்தெழுந்த சரீரம், முழுமையும் கர்த்தருடைய ஜீவனால் நிரப்பப்பட்ட சரீரம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நிரம்பி இருக்குது. இயேசு பூமியில வாழ்ந்த நாட்களில் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் அவருடைய சரீரமாகிய சபையில இன்றைக்கும் நடக்க வேண்டும். ஒவ்வொரு அவயவத்தை கொண்டு இயேசுடைய விரல் பிசாசுகளை துரத்தியது. நீங்கள் இயேசுடைய சரீரத்தில் ஒரு அவயவமாக விரலாக இருப்பீர்கள், நீங்கள் பிசாசை துரத்த வேண்டும். ஆகவே நீங்க ஒரு அவயவமாக நீங்கள் தோல்வி அடைந்தால், நீங்கள் ஒரு பங்களிப்பு செய்யாவிட்டால், ஒருவேளை ஆண்டவர் என்னை புறக்கணித்து விட்டார், அழைப்பு என்பது ஏதோ பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் ஒதுங்கி இருப்பீர்களானால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு விசுவாசிக்கும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற வல்லமையை பெற்ற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அதுல சந்தேகப்படவே வேண்டாம், அதைரியப்படவே வேண்டாம், சோர்வடையவே வேண்டாம், கவனக்குறைவா இருக்காதீங்க. ஒரு எனக்கு ஒன்னும் அழைப்பு இல்ல, நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு அழைப்பு நிச்சயமாகவே உண்டு. நீங்க அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தான் உங்க மேல ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆமென். ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னார் ஏசாயா 59:21 வசனம், ஒவ்வொரு விசுவாசிக்கும் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரோடும் தேவன் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது ஒரு புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஒவ்வொருவரோடும் செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கைனா ஆண்டவர் சொன்னார், என் மேல் இருக்கிற உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும். கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல் இருக்கிறார். ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயில் வைக்கப்படுகிறது. அவருடைய வார்த்தை உங்கள் வாயில் அருளி செய்கிறார். உங்க வாயில வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது அப்போஸ்தலர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் மேல ஆவியானவர் வந்தார். பெந்தெகோஸ்தே நாள்ல ஆவியானவர் வந்தார். உடனே என்ன நடந்தது? ஒவ்வொருவரும் வாயை திறந்து அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள், தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்கள், அவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். பேதுரு எழுந்து நின்று தைரியமா பேசினார். ஒரு நதி போல அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் பாய்ந்து ஓடியது. கர்த்தருடைய ஆவியானுடைய வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து பாய்ந்து ஓடியது. இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் போல இருதயத்தில் குத்துண்டவர்களாக ஜனங்களை இருதயத்தில் ஊடுருவி கொண்டு போகிறபடி அவனுடைய வார்த்தை புறப்பட்டது. அவர்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களா என்று வசனம் சொல்லுகிறது. அதுதான் வார்த்தையினுடைய வல்லமை. அன்பானவர்களே, உங்க வாயில் வைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அதுதான். பரிசுத்தாவியானுடைய வல்லமை அதுதான். ஆவியானவர் அந்த வேலையை தான் உங்கள் வாயிலிருந்து செய்கிறார். உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர் உங்கள் வாயில் வைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை
உங்கள் வாயில் வைக்கப்பட்ட வார்த்தை அது ஒரு நாளும் விலகாது. உங்கள் வாயிலிருந்து மாறாது. உங்கள் வாயிலிருந்து மட்டுமல்ல, உங்கள் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் மாறவே மாறாது. ஆகவே தலைமுறையாக அது கடந்து சென்று கொண்டே இருக்கும். ஆகவே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்த ஆவியான நபராக நீங்க மாற போகிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறீர்கள். அதான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நான் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி இந்த நாள். இன்றைக்கு நான் என்னுடைய பாடத்தை துவங்குவதற்கு முன்பாக உங்களை உற்சாகப்படுத்தி சொல்கிற நல்வார்த்தை இதுதான். என்னுடைய ஆவியில உணர்கிறேன், இதை உங்களுக்கு ஆழமாக சொல்ல வேண்டும் என்று ஆவியில உணர்த்தப்படுகிறேன். உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, நிச்சயமான அழைப்பு இருக்குது. கர்த்தர் உங்களை உண்மையாகவே அழைத்து இருக்கிறார். அதுல சந்தேகம் வேண்டாம். வரங்களும் அழைப்பு மாறாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை அழைப்பு மாறாதது. கர்த்தர் உங்களை அழைத்திருப்பாரானால் அவர் உங்க மேல ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை வரங்களை வைத்திருக்கிறார். அது மாற்றப்பட முடியாதது. அது உள்ளேதான் இருக்கிறது, உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது. ஒருவேளை நீங்க அதை அறியாமல் இருக்கலாம், அங்கீகரிக்காமல் இருக்கலாம். முன்பு போல ஆவியில நிரப்பப்படுவதற்கு முன்பு, தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களுக்கு வருவதற்கு முன்பு நீங்க அறியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியான பாடசாலை உங்களுடைய அழைப்பை திரும்ப புதுப்பிக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியான பாடசாலை உங்களை உயிரூட்டுகிறது, உயிர்ப்பிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு உங்களுக்கு தருகிறது. நீங்கள் வல்லமையான கருவியாக கர்த்தருடைய கரங்களிலே மாறப் போகிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. சந்தோஷமா இருங்க, ஆயத்தமாகுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆயத்தமாகுங்கள். ஆகவே முதல் நாளிலிருந்து அதைத்தான் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய அழைப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினீர்களானால், உங்கள் வாழ்க்கைக்கான தேவ நோக்கத்தை நிறைவேற்ற விரும்பினால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நெருக்கமாக நடந்தே ஆக வேண்டும். எவ்வளவு தூரம் நீங்கள் ஆவியானவரை அறிகிறீர்களோ, எவ்வளவு தூரம் நீங்கள் அவரோடு இசைந்து நடக்கிறீர்களோ, அந்த அளவிற்குத்தான் நீங்கள் உங்களுடைய அழைப்பை, உங்கள் திட்டத்தை இந்த பூமியில நீங்கள் நிறைவேற்ற முடியும். ஆமென். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன், இயேசு ஒருவர் தான் 100% பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து ஆவியானவர் வாழ்ந்தோட விட்டு கொடுத்த ஒரே நபர் இயேசு ஒருவர் தான். 100% இயேசு ஆவியானவருக்கு விட்டு கொடுத்திருந்தார். 100% தன்னுடைய ஆவியானுடைய கரங்களில் தன் வாழ்வை கொடுத்திருந்தார். 100% ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரே பாத்திரம் இயேசுதான். தன்னை விட்டு கொடுத்திருந்த ஒரே நபர் இயேசுதான். அவர் ஒரு நாளும் தேவனுடைய நேரத்தை தவறவிட்டதே இல்லை. ஒரு நாளும் ஆண்டவருடைய காலங்களை அவர் தவறவிட்டது இல்லை, அல்லது ஆண்டவருடைய உந்துதல்களை தவறவிட்டதே இல்லை. அவர் எப்பொழுதும் சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் தாமதமாகி இருக்கலாம். ஒருவேளை பல காரியங்களை நீங்க காலம் தவறிவிட்டதாக கருதலாம். நீங்க ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் வாழ்க்கை வீணா போச்சு நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். நீங்க ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, அபிஷேகம் பெற்ற பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் வாழ்க்கை வீணானது மாதிரி போயிருக்கு. பல காரியங்கள் உங்களுக்கு தடைபட்டிருக்குது, உங்களால எழுப்ப முடியல. நீங்க கர்த்தருக்காக பல காரியங்களை செய்ய விரும்புறீங்க, ஒன்றையும் செய்ய முடியல. பல விஷயங்கள் வாழ்க்கை தாமதமாகி விட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் அதற்கு காரணம் இல்ல. ஒவ்வொரு தாமதம் உங்கள் வாழ்க்கை நடந்ததுக்கு காரணம் நாம் பிசாசை குற்றம் சாட்டுகிறோம் இல்ல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசு அதற்கு காரணம் அல்ல, நாம தான் காரணம். பல காரியங்களை நம்ம தவற விட்டோம், தாமதமானது. ஆமா, அதற்கு காரணம் நீங்கள் தான். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் பாடசாலையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உங்களுக்கு விஷயங்கள் என்ன என்று, தவறு எங்கே என்று உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டு கொடுக்கிறார். தாமதத்துக்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு காட்டுகிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் திரும்ப புதுப்பித்துக் கொண்டு எழும்பும் போது எல்லா தாமதங்கள், தடைகள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு தாமதமாகி இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை விட உங்களுடைய வேகம் அதிகரிக்க போகிறது. நீங்கள் இழந்தவர்களுக்கு ஈடாக ஓட போகிறீர்கள். ஆவியானவருடைய இணைந்து கொள்ளும் பொழுது நான் சொல்கிறேன், உங்கள் வேகம் விவரிக்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உங்கள் வேகம் கூட போகிறது. பரிசுத்த ஆவியின் வேகம் உங்கள் வேகமாக மாறப் போகிறது. ஆகவே நீங்கள் வேகம் எடுக்க போகிறீர்கள். நீங்கள் ஆவியில எடுத்துக் கொள்ளப்பட போகிறீர்கள். நீங்கள் ஆவியானவரால் வல்லமையால் பயன்படுத்தப்பட போகிறீர்கள். உங்க வாழ்க்கையினுடைய வேகம் கூடுகிறது, அபரிமிதமாக எழும்ப போகிறீர்கள். நான் உங்களுடைய இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கைவிட்டு விடவில்லை. ஆகவே எவ்வளவு உண்மையாகவே நாம் அறிந்திருக்கிறோம், எவ்வளவு உண்மையாகவே நாம் ஆவியானவருடைய இசைந்து நடக்கிறோம், அந்த அளவிற்குத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை வெளிப்படுத்த போகிறோம். நம்முடைய அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறோம். ஆகவே நான் உண்மையாகவே விரும்புவது என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய வாழ்வை ஆவியானவருடைய கரங்களை 100% விட்டுக் கொடுத்து விட வேண்டும். முற்றிலும் அவரால் ஆளப்பட நீங்கள் விட வேண்டும். காத்தரின் குல்மன் உங்களுக்கு தெரியும், வல்லமையான தேவ மனுஷி.
பரிசுத்த ஆவியானவரை அவ்வளவு வெளிப்படையாக வெளிப்படுத்தி காட்டின, இதுவரை இல்லாத ஒரு பரிமாணத்தில் வெளிப்படுத்தி காட்டின ஒரு மனுஷி அவர்கள். அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, ஆவியானவர் ஒரு கனத்துக்குரிய தங்க பாத்திரம் பொற்பாத்திரத்துக்காக காத்துக் கொண்டிருப்பதில்லை, அவர் எப்பொழுதுமே ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரத்துக்காக காத்துக் கொடுக்கிறார் என்று அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். நீங்க எப்பவுமே நினைக்கலாம், நான் பரிசுத்தம் இல்ல, நான் பரிபூர்ணமானவர் இல்ல, நான் இன்னும் ஆயத்தமாகல, நான் இன்னும் மாற வேண்டியது இருக்குது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனா இப்ப என்ன கர்த்தர் யூஸ் பண்ண முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீதியை பற்றி நீங்க நேற்று செய்தி கேட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க நீதி அல்ல, உங்க தகுதி அல்ல, உங்க பரிசுத்தம் அல்ல, உங்களுடைய எந்த தகுதியும் அல்ல, உங்கள் மேல் வைக்கப்பட்ட தேவனுடைய அழைப்பே காரியம், உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகமே காரியம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆகவே அது உங்களை மேம்படுத்தும், அது உங்களை கையில் எடுக்கும், அது உங்களை வல்லமான தேவ மனுஷனாக மாற்றும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வேதத்தை பார்த்தால், நான் நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒவ்வொரு அப்போஸ்தலருமே தங்களை ஆவியானவர் என்னுடைய நபருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருந்தார்கள். நான் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தேன், ஏன் நாம அப்படி அந்த அளவுக்கு எழும்ப முடியல? ஆண்டவர் நம்மை பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் கூட நம்ம ஏன் அந்த அளவுக்கு எழும்ப முடியல? ஏன் ஒரு ஜெய வாழ்வு வாழ முடியல? ஏன் நம்ம தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் பல தோல்விகளை, போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? ஏன் பல இடங்களில் நம்ம தடுமாறுகிறோம்? ஏன் தத்தளிக்கிறோம்? ஏன் நம்ம மத்தவங்களை காப்பி அடிச்சு அப்படியே செய்கிற ஒரு காப்பியாக இருக்கிறோம்? ஏன் ஆவியானுடைய திட்டங்களை பெற்று நிறைவேற்ற முடியல? ஏன் தெரியுமா? ஏனென்றால் காரணம் இந்த, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. நாம ஆவியானவரை ஒரு நபராக, அவர் நம்ம பார்க்கிற விதமாக நாம அவரை பார்க்கல. சீஷர்களுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. அதனாலதான் இயேசு சொன்னார், திரும்ப 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 அவர் பேசிக்கொண்டே இருந்தார். சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவர் தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் தன்னை அடிக்கடி பரிசுத்த ஆவியானவரை அவருக்கு காட்டிக்கொண்டே இருந்தார், அங்கீகரித்துக் கொண்டே இருந்தார். சீஷர்களுக்கு இப்படி சொன்னார், அவர் வருவார், அவர் ஒரு தேற்றவாளர், அவர் உங்களுக்கு போதிப்பார், இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருந்தார். எப்பவுமே ஆவியானவரை ஒப்புமைப்படுத்தி ஒரு நபராக காட்டிக்கொண்டே இருந்தார், தன்னை தெளிவாக காட்டிக்கொண்டே இருந்தார் சீஷர்களுக்கு ஒவ்வொரு முறையும். ஆகவே சீஷர்கள் ஒரு நாளும் வல்லமைக்காக காத்துக் கொண்டிருக்கல, அவர்கள் ஒரு நபரை சந்திப்பதற்காக, இயேசுவை போலவே ஒரு நபரை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நண்பரை சந்திப்பது போல அந்த ஒரு போதகருக்காக, ஒரு தேற்றவாளருக்காக, ஒரு உதவியாளருக்காக, அவரை சந்திப்பதற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற முதல் நாளிலிருந்து அவருடைய அந்யோன்ய நெருக்கமான நண்பராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏதோ ஒரு வல்லமையாக பார்க்கவில்லை, அவர்களை ஒரு பொருளாக ஆவியானவரை பார்க்கவில்லை. ஆமா, அக்கினிதான் அவங்க மேல வந்தது, நெருப்பு தான் அவர்கள் மேல் வந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம், 1-2 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தால், பெந்தெகோஸ்தே என்ற ஒரு நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவு போல பிரிந்திருக்கிற நாவுகளாக இறங்கி அவர்கள் மேல அமர்ந்தார், அவர்கள் சிரசின் மேல வந்து அமர்ந்தார். ஆகவே ஆவியானவர் வந்த பொழுது அது ஏதோ ஒரு இயற்கையான சம்பவமாக இருக்கவில்லை, அசாதாரணமான விதத்தில், அந்த இடமே அசைகிற விதத்தில் ஆவியானவர் வந்து அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் அக்கினியால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. ஆவியானவர் வருவார், அவர்களை பரிசுத்த ஆவியினால் அக்கினியால் நினைப்பார் என்று யோவான் சொன்ன தீர்க்கதரிசனம் பெந்தெகோஸ்தே நாள்ல நிறைவேறியது. அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க மேல கொஞ்சம் நெருப்பு அள்ளி போட்டேன்னு வைக்கல, நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துக்க முடியுமா? இல்ல, முடியாது. நாம பாக்குறோம் பரிசுத்த ஆவியின் பாடசாலையில எவ்வளவு பேரை எத்தனை பேர் அக்கினியால் நிரப்பப்பட்டு அப்படியே தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். நான் நிறைய பார்த்திருக்கிறேன். நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்னுடைய வாழ்க்கையில பெற்ற பொழுது, இன்னைக்கும் கூட சில நேரங்களில் அபிஷேகம் பலமா என் மேல் வந்து இருக்கிற பொழுது அது என்னை தூக்கி வீசுகிற, உருளுகிறதை நான் பார்த்திருக்கேன். என்னுடைய சொந்த அனுபவமா இருக்குது, அதை நம்மால கையாள முடிவதில்லை. அப்படி பலமான விதத்துல பெந்தெகோஸ்தே நாள் ஆவியானவர் வந்து இருக்கிறார். ஆனாலும் அவ்வளவு பலமாய் வந்த பொழுதும் அவர்கள் ஒரு காலம் ஆவியானவரை ஒரு பொருளாக, ஒரு அக்கினியாக அவர்கள் நினைக்கவில்லை, அவரை ஒரு நபராகவே பார்த்தார்கள். அநேக ஊழியக்காரர்கள் கூட நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஆவியானவரை ஒரு பொருளாக பார்க்கிறோம், அவரை ஒரு வல்லமையாக பார்க்கிறோம், ஏதோ ஒரு விதமான சக்தியாக பார்க்கிறோம், ஆற்றலாக பார்க்கிறோம். நான் பிரசங்கம் பண்ணணும், இன்னைக்கு ஊழியம் இருக்குது, அதனால ஆவியானவர் என் மேல வரணும் அப்படின்னு ரப கப 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 அந்நிய பாஷை பேசுறோம். அப்படி இல்ல, அது ஏதோ மந்திரம் அல்ல, அந்நிய பாஷை ஒரு மந்திரம் அல்ல. நீங்க நான் 1 மணி நேரம் அந்நிய பேசினா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்நிய பேசுறேன், ஓகே 5 மணி நேரம் நான் பேசுறேன், எல்லா வரமும் எனக்குள்ள செயல்படும். அந்த எதிர்பார்ப்பு அல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப 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 சுலபமான வழி என்ன தெரியுமா? நல்ல வழி, எளிமையான வழி என்ன தெரியுமா? நீங்க ஆவியானவர் ஒரு நண்பராக்கி கொண்டு நீங்க அவரோடு உறவாடும் பொழுது, வரங்களை கொடுக்கிற ஆவியானவரோடு உறவு வைத்துக் கொண்டால், நீங்க அவரோடு நெருக்கமா 2 காந்து விட்டால், உறவு வைத்துக் கொண்டால், ஐக்கியம் வைத்துக் கொண்டால், அவரோடு அந்யோன்யமாய் நீங்கள் பழகிவிட்டால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ஜெபிக்காமலே வரங்கள் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பித்து விடும்.
நீங்க வரத்தின் மேல கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அக்னியை பெற்றார்கள், அவர்களுக்கு அக்னியால் நிரப்பப்பட்டார்கள், தூக்கி வீசப்பட்டார்கள், பைத்தியக்காரர்கள் மாதிரி செயல்பட்டார்கள். அவங்க எல்லாம் குடித்து வெறித்திருந்தார்கள் என்று மக்கள் நினைக்கிற அளவுக்கு அவர்கள் நடவடிக்கை இருந்தது. ஆனாலும் அவர்கள் அவ்வளவு பலமாய் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அப்படி நிரப்பப்பட்டிருந்தார்கள். நிரப்பப்பட்டார்கள் என்ன அர்த்தம்னா, ஒரு நபர் அவரை அப்படியே ஆட்கொண்டு விட்டார், கட்டி பிடித்துக் கொண்டார். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் தேசங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களை பார்க்க வேண்டிய காலம் இந்த காலம்தான். நீங்கள் நாம இதுவரைக்கும் பார்த்தோம், பிசாசினால் அழைக்கப்பட்ட மக்கள் நம்ம வாழ்க்கையில பார்த்தோம். நான் என்னுடைய இருதயம் எப்பவுமே இப்படி நினைக்கும், என்னால அதை ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை. ஒரு பிசாசினால் அழைக்கப்படுகிற ஒரு மனிதனை பார்க்கும் போது, பிசாசினால் தூண்டப்படுகிற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது, அந்த மனிதனுக்கு அவங்க அவ்வளவு தூரம் இந்த உலகத்தை கலக்கும் பொழுது, ஒரு பிசாசு பிடித்த பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சாமியாரோ ஒரு மந்திரவாதியோ இந்த பிசாசுக்கு தன்னை முற்றிலுமா கொடுத்த ஒரு மனிதன் இந்த தேசத்தை இவ்வளவு அசைக்கப்படும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையை பிசாசுக்கு ஒப்புக் கொடுத்த ஒரு மனிதனால் தேசம் இவ்வளவு பாதிக்கப்படும் பொழுது, எவ்வளவு அவர்கள் இந்த உலகத்தை நாசப்படுத்துகிறார்கள். இவ்வளவு தூரம் அப்படியாப்பட்ட நபர்களால் காரியம் செய்யப்படுமானால், பரிசுத்த ஆவிக்கு முற்றிலும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனால் எவ்வளவு தூரம் தேசத்தை அசைக்க முடியும்? எவ்வளவு பரிதாபமான நேரத்தில் தேசம் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஏன் மாற்றம் நடக்கவில்லை? நம்ம முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அது ஆவியானவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை. ஆகவேதான் நாம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம். கவனித்து பாருங்க. ஒரு பிலிப்பு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தால், ஒரு பிலிப்பினாலே சமாரியாவுக்கு போய், அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கலாம். அவன் சமாரியாவுக்கு போனான், முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய். அப்படியானால் அவன் 100% பரிசுத்த ஆவிக்கு அர்ப்பணித்திருந்தான், ஆட்கொள்ளப்பட்டிருந்தான், முற்றிலுமாய் தன்னுடைய வாழ்வை 100% ஒப்புக் கொடுத்திருந்தான். அவன் அதே வல்லமையோடு சமாரியாவுக்குள் போனான். அங்கிருந்து பிசாசுகள், அசுத்த ஆவிகள், வேதம் சொல்லுகிறது, முழு சமாரியாவும் சந்தோஷத்தினால் நிறையப்பட்டது. ஏன் நம்முடைய பட்டணங்கள் அப்படிப்பட்ட சந்தோஷத்தால் நிரப்பப்படக்கூடாது? நம்மால் ஏன் சந்தோஷம் அடையக்கூடாது? ஏன் உங்கள் தேசம், உங்கள் பட்டணம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படக்கூடாது? அந்த சந்தோஷத்தை நிறைவடைய கூடாது? நீங்க நினைக்கிறீங்களா அது ரொம்ப கஷ்டம்னு? ஆவியானவர் இன்றைக்கு மாறிட்டார் நினைக்கிறீங்களா? ஆவியானுடைய வல்லமை குறைந்து விட்டது என்று நினைக்கிறீர்களா? இல்லை. பிலிப்பு, நீங்க சொல்லலாம், ஒரு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் தான் அப்படி செய்ய முடியும் என்று நீங்க நினைக்கல. இல்ல, பிலிப்பு சாதாரணமான ஒரு பந்தி விசாரித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். எசேக்கியேல் எப்பவுமே சொல்லுவாங்க, ரொம்ப விளையாட்டா சொல்லுவாங்க, சாம்பார்ல புளிப்பு இல்லைன்னா பிலிப்பு கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ஒரு சமையல் கட்டில வேலை செய்து கொண்டிருந்த சராசரி மனிதர், அப்படிப்பட்ட ஒரு நபர் பரிசுத்த ஆவி நிறைவு பெற்று, அப்படிப்பட்ட ஒரு நபர் சமையல் கட்டில வேலை செஞ்சிருந்த ஒரு மனிதர் தன்னை முற்றிலும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவ்வளவு சாதிக்க முடியுமானால், நான் உங்களுக்கு சொல்றேன் அருமையான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு பரிதவித்தோடு தனக்கு விட்டுக் கொடுக்கிற ஒரு மனிதர் இல்லையா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களை என்னையும் பார்த்து அவர் பரிதவிக்கிறார். நீ வருவாயா என்று உங்களை பார்த்து கேட்கிறார். அவர் நம்மிடத்தில் வேறு எதையுமே எதிர்பார்க்கவில்லை. அவர் வேறு எதையுமே நீங்க பூர்ணப்படணும், நீங்க பரிசுத்தமாகிவிட்டு வாங்கணும் அவர் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்ப்பெல்லாம் அவருக்கு நீங்க விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அவருடைய ஆழ்த்துவத்தை நீங்கள் புரிந்து உறவாட வேண்டும் என்பதுதான். அவரை ஒரு நபராக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான். உங்க கையை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அந்த நபராகிய ஆவியானவர் உங்கள் கண்களை பயன்படுத்த விரும்புகிறார். அவர் உங்களுடைய முழு சரீரத்தின் கையில் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் ஒரு பிலிப்பு அப்படி பட்டணத்தையே அசைக்க முடியுமானால், முழு பட்டணத்தை அசைக்க முடியுமானால் நீங்கள் செய்ய முடியும், நானும் செய்ய முடியும். தேசத்தை அசைக்க முடியும். இந்த தேசத்துக்கு அது தேவை. ஆவியானவர் நிரப்பப்பட்ட மனிதர்கள் தான் இந்த ஜனங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவை. தேசம் அவ்வளவு பரிதவிப்போடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. தேவகுமாரர்கள் வெளிப்படுவதற்காக கர்ப்ப வேதனைப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு எங்கெல்லாம் போனாரோ எவ்வளவு சந்தோஷம் அந்த இடங்கள் எல்லாம் நிரப்பியது. இருந்த இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தகார இருளில் வாழ்ந்தவர்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நீங்கள் தான் வெளிச்சம், நான் தான் வெளிச்சம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த வெளிச்சம் நான் தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியானவர் ஒரு நபர் என்று உங்களுக்கு சொன்னேன் அல்லவா? நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவியானவர் ஒரு நபர் தான். அவர் ஒரு நாளும் உங்களை வற்புறுத்த மாட்டார், கட்டாயப்படுத்தப்பட்டார், நிர்பந்திக்க மாட்டார். அசுத்த ஆவிகள் மக்களை பலவந்தப்படுத்துகிறது. அசுத்த ஆவி ஜனங்களை ஆக்கிரமிக்கிறது, அவருடைய மனதை இருளடைய செய்கிறது. அசுத்த ஆவிகள் அடிமைத்தனத்திற்குள் ஜனங்களை நெருக்கி தள்ளுகிறது, மக்களை கொல்லுகிறது. அது ஜனங்களை அவ்வளவாய் ஆட்கொண்டு ஆக்கிரமித்து அவர்களை அழிவுக்கு நேராக நடத்துகிறது. ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், ஒரு மனிதனை அசுத்தாவை ஆட்கொள்ளும் பொழுது ஒருவருக்கும் தெரிவதில்லை, ஒருத்தருக்கும் தெரியாது.
ஆனால் அந்த அசுத்தாவி வெளியே போகும்போது உலகமே தெரிகிற மாதிரி வேடிக்கை பொருளாக்கி விடுகிறது. எப்படி பிசாசினால் ஜனங்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், எவ்வளவு துன்புறுத்தப்படுகிறார்கள், இதெல்லாம் அது அலைக்கழிக்கும் போது நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆவியானவர் ஒரு கண்ணியமான நபர், அவர் கண்ணியமானவர். அவர் உங்களை ஒரு நாளும் வற்புறுத்துவதில்லை. ஆனால் அவர் உங்களை நிரப்பும் போது முழு உலகம் உங்களை அறிந்து கொள்ளும். ஆவியானவர் வரும்போது உங்களை உலகம் அறிந்து கொள்ளும். நீங்கள் ஆவியானவருக்கு அனுமதி கொடுத்தால் முழு உலகத்துக்கும் அவர் உங்களை காட்டுவார். பெந்தகோஸ்தே நாளிலே பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த யூதர்கள், அப்போஸ்தலர்கள் 120 பேர் சீஷர்கள் மேல் வீட்டறையிலே கூடியிருந்து நிரப்பப்பட்டதை அவர்கள் கண்டார்கள். ஆகவே நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது ஜனங்கள் உங்களை காண்பார்கள், வெளிப்படையாக உங்களுடைய தனித்தன்மை தெரியும். ஆனால் ஆவியானவர் உங்களை விட்டு விலகும் போது யாருக்கும் தெரியாது. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கலாம், சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் அவனை விட்டு பிரிந்தார், அது அவனுக்கு தெரியல. ஆனால் நல்ல செய்தி என்னன்னா, புதிய ஏற்பாட்டுல ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் ஒரு நாளும் உங்களை திக்கற்றவர்களாக அனாதைகளாக விடுவதில்லை. அவர் அவ்வளவு அன்பானவர், அவ்வளவு அவர் உங்களை நேசிக்கிறார். ஒரு காலம் உங்களை விட்டு விடுவதில்லை. அவர் என்றென்றைக்கு உங்களோடு தங்கி இருக்கக்கூடிய தேற்றரவாளர், அவர் உங்களோடு தங்கி தாபரிக்கிறவர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு ஆவியானவர் பரிதவித்து உங்களுக்காக ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை ஆட்கொள்ள விரும்புகிறார், 100% ஆட்கொள்ள விரும்புகிறார். ஆவியானவர் என்கிற ஆழ்த்தத்துவம் உள்ள நபர் உங்களை முழுமையாக கையில் எடுக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை அவர் கையில் எடுக்க விரும்புகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தார். ஆனால் நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள், பரிசுத்த ஆவியை ரட்சிக்கப்பட்ட நாள்ல. ஆனா எப்படி ஆவியானவர் உங்களுக்கு நீங்க பெற்றீங்க? ஆவியானவர் எப்படி உங்களை பெற்றுக் கொள்வது? உங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக. ரட்சிப்பு என்பது ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வந்த ஒரு கொடை. ஆனால் உங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக நீங்கள் ஆவியானவருக்கு உங்களை கொடுக்கலாம். நீங்கள் உங்களை முற்றிலுமாக அவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விடலாம், அர்ப்பணித்து விடுங்கள். இன்றைக்கு போதும் சகோதரனே, சகோதரியே, நீங்க பழைய வாழ்க்கை வாழ்ந்தது போதும், பிசாசுகள் ஆளுக்கு வாழ்ந்த வாழ்க்கை போதும். இன்றைக்கு நீங்கள் இதுவரைக்கும் பிசாசு உங்களை அலைக்கழித்தான், உங்களை நடத்தினான். துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்து கொண்டும் அசுத்தாவினால் சில பகுதிகளில் நடத்தப்பட்டீர்கள். பிசாசுகளுக்கு சில பகுதிகளில் நாம் இடம் கொடுத்திருந்தோம். உண்மையாகவே உங்களை பல விதங்களில் அவன் தான் நடத்தி கொண்டிருந்தான். உங்களை ஆட்கொள்வதற்கு நாம் நம்முடைய சிந்தையில் இடம் கொடுத்திருந்தோம், நம்முடைய எண்ணங்களில் இடம் கொடுத்திருந்தோம், பல பகுதிகளில் நாம் இடம் கொடுத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களை 100% கையில் எடுக்க விரும்புகிறார், ஆட்கொள்ள விரும்புகிறார். நான் ஏன் இவ்வளவு தூரம் பேசி கொடுக்கிற ஆவியானவரை குறித்து எனக்கு நன்றாக தெரியும், 100க்கு 100 தெரியும். ஆவியானுடைய பிரசன்னம் இப்பொழுதே உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் அறைகளுக்குள்ளே வல்லமையான விதத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீங்க ஆவியானுடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவரோடு பேச முடியும். நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். ஆவியானவரே, என்னை ஆட்கொண்டு விடுங்க, நான் விட்டுக் கொடுக்கிறேன். ஆவியானவர் 100% நான் உங்க கையில கொடுக்கிறேன். சொல்லுங்க, இப்படியே பேசுங்க, உங்க வாய் திறந்து பேசுங்க. எந்த நேரத்திலும் அவர் உங்களை ஆட்கொள்ள முடியும். அவர் உங்களை விட்டு தொலைவில் இல்ல, அவர் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறார், உங்கள் மேல் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களை சுற்றிலும் இருக்கிறார், உங்களை விட்டுவிட விலை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை சூழ்ந்து இருக்கிறார், உங்களை சுற்றி வேலையடைத்து இருக்கிறார். ஆவியானவர் வரும்போது பெந்தகோஸ்தே என்கிற நாள்ல அவர் வந்தார். முழு அறையும் அவர் நிரப்பினார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இப்பொழுதே உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வெளிப்படையாக உணரக்கூடிய விதத்தில் பரிசுத்த ஆவியினுடைய தொடுதலை இப்பொழுது உணர முடியும். ஆவியானவர் உங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பை, மீதமில்லாத 100% அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்வை விற்று போட்டார்கள். ஆவியானவர் என்கிற அந்த நபருக்கு அவ்வளவு நம்பி அவருடைய கையில ஒப்பு கொடுத்தார்கள். வேறு எந்த இந்த உலகத்துல வேற எந்த நபரை விடவும் நீங்கள் நம்புகிற, ஐயோ இந்த ஆளை நான் ரொம்ப நம்புறேன் நீங்க சொல்றீங்க இல்லையா, அவர் ஒருத்தர் தான் என் வாழ்க்கையில நம்பகமான ஆளு சொல்றீங்க இல்லையா, என்னுடைய எல்லா நம்பிக்கையும் நான் அவர் மேல வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த முக்கியமான நபரை விடவும் பரிசுத்த ஆவியானவர் மிக 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 நம்பகமான ஒரு நபர் உங்க வாழ்க்கையில. ஆமென், அல்லேலூயா. அவர் உண்மையாகவே உங்களுக்கு தேவை. அவர் உங்களை ஏங்கியை தேடுகிறார். உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுங்க, ஒப்பு கொடுத்து விடுங்க. ஆவியானவர் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே, இதோ அடியேன், நான் இருக்கிறேன், என்னை முற்றிலும் நீர் ஆட்கொண்டு விடும், என்னை உங்களுடைய கையில் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுங்க. நீங்க அனுமதிக்காத வரை அவர் வரவே மாட்டார். நீங்க ஒப்பு கொடுக்காத வரை அவர் உங்கள் வாழ்க்கையை கட்டாயப்படுத்தி அவர் கையில் எடுக்க மாட்டார். உங்க வாழ்க்கை தன் கட்டுக்குள் கொண்டு வர மாட்டார். அவர் வற்புறுத்த மாட்டார், நிர்பந்திக்க மாட்டார். ஆகவேதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் கண்ணியமான ஆவியானவர். அவர் ஒரு நாளும் உங்களை நிர்பந்திக்க மாட்டார். அவர் எப்பொழுதுமே கண்ணியமான விதத்தில், நாகரிகமான விதத்தில் உங்களோடு உங்கள் காதுகளில் மெல்லிய சத்தத்தில் பேசுவார். அவர் உங்களை உணர்த்தி வைப்பார்.
அவர் ஒரு காலம் உங்களை வற்புறுத்த மாட்டார், நிர்பந்திக்க மாட்டார், பலவந்தப்படுத்த மாட்டார். அவ்வளவு நாகரிகமான கண்ணியமான மனிதர், கனவான். ஆமென். அவர் ஒரு நபர், அவர் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு நபர் என்றால் அவருக்கு ஒரு ஆழ்த்தத்துவம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு குறிப்பா நான் உங்களுக்கு சொல்ல, நான் என்னுடைய ஆவியில எதெல்லாம் உணர்த்தனோ அதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஆழ்த்தத்துவத்திற்கு ஒப்புமையான காரியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன். ஆகவே நான் உங்களுக்கு சொன்னேன், ஆவியானவருக்கு அறிவு இருக்கிறது. நேற்று உங்களுக்கு சொன்னேன், அவருக்கு புத்தி கூர்மை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:9-10 வசனங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். நேற்று தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், அவருக்கு அறிவு கூர்மை இருக்கிறது. அவர் ஒரு நபராக இருக்கிற அப்படின்னா அவர் சிந்திக்க கூடியவர். எல்லா உங்க வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களையும் அவர் தெரிந்த வைத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்து விடுங்கள். இந்த நாள் உங்களுடைய அர்ப்பணத்தின் நாள். ஆவியானவருக்கு நீங்கள் 100% ஒப்பு கொடுக்கிற நாள். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் பரலத்தின் கிரிய காரியங்களை, உங்கள் வாழ்க்கை கொடுத்த காரியங்களை உங்க ஆவியில டவுன்லோட் பண்ணுகிறார். நீங்க அப்ப தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட எல்லா ஊழியக்காரர்களுமே அவர்கள் ஆவியானவரோடு அவ்வளவு நெருக்கமான நட்புறவு கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். எடுத்துக்கிறது பாருங்க, அவங்க ஆவியானவரோடு அவ்வளவு நெருக்கமாக நடக்கிறார்கள், அவ்வளவு துல்லியமாக இருக்கிறார்கள், பரிசுத்தாவிக்கு அவ்வளவு துல்லியமாக இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த ஊழியம் உங்களுக்கு தெரியுமா, இது பரிசுத்தாவியானுடைய பாடசாலை, இது பரிசுத்தாவியானுடைய ஊழியம். ஆகவேதான் ஆவியானவர் இந்த ஊழியத்தின் மூலமாக பல ஊழியக்காரர்களை உலகம் எங்கிலும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு நெருக்கமாக ஆவியானவரோடு நடக்கிறதுனாலே. எசேக்கியா எப்படி இந்த திட்டத்தை பெற்றார், இந்த தரிசனத்தை பெற்றார், எப்படி அவருக்கு இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் கிடைத்தது, இந்த ஊழியத்தை குறித்த தரிசனம் அவருக்கு எப்படி கிடைத்தது? ஏனென்றால் ஆவியானவர் வெளிப்படுத்தினதுனால, ஆவியானவரோடு நெருக்கமாக பழகினதுனால அவருக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். ஆவியானவருடைய சத்தத்தை, எனக்காக ஒரு சேனையை எழுப்பு என்று காதுபட பேசுகிற சத்தத்தை அவர் கேட்டார். அந்த சத்தத்தின் அடிப்படையில் தான் இந்த ஊழியம் துவங்கியது. ரொம்ப துல்லியமாக எப்பொழுதும் உள்ள ஆவியில அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருப்பது. அந்த பாஷை இருக்கிறது பாருங்க, ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாஷை. அந்த பாஷை அது ஜெப பாஷை, அது அன்பு பாஷை, காதல் பாஷை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஆவியானவர் எவ்வளவு உங்களை நேசித்தாருன்னா இப்படி எல்லாம் கொடுப்பார். அவர் உங்களை அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறதுனால ஒரு ரகசிய பாஷை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ரொம்ப நெருக்கமான நபர்கள், நண்பர்களுக்குள்ள கூட பாருங்க, ரொம்ப நெருக்கமான 2 நபர்கள் அவங்க ரகசிய பரிபாஷை ஒன்றை வச்சிருப்பாங்க, சங்கேத பாஷை. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல கூட நடுவுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அப்புறம் ஒவ்வொரு எழுத்தை கூட்ட சேர்த்து ஒரு பாஷையில பேசுவாங்க. உடனே உங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. காங்கிற ஒரு எழுத்தை ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடி கடமுடான்னு பேசிட்டே இருப்பாங்க. பாத்தீங்களா, ஸ்கூல்ல எல்லாம் நீங்க அப்படி செஞ்சிருப்பீங்க. அது உங்களால புரிஞ்சுக்க முடியாது. வெளியில இருக்கிறவங்க புரிஞ்சுக்க முடியாது, மற்றவங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது ரகசியம். அது 2 பேருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ரகசிய அந்தரங்க பகிர்வு. மற்றவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பேசுறாங்க. அதே மாதிரி தான் ஆவியானவர் உங்க மேல வைராக்கியமா இருக்கிறதுனால உங்களோட பேசுறத யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். உங்க மேல அவ்வளவு வைராக்கியமா, நீங்களும் அவரும் மட்டும்தாங்கிற இடத்துல அவர் உங்களை வைத்துக் கொள்ள விரும்புகிறார். நாம எவ்வளவோ நம்ம ஏங்குகிறோம், வேற யாரோடைய உறவுக்காக, அன்புக்காக நம்ம ஏங்கி கொண்டே இருக்கிறோம். ஐயோ அவங்க பேச மாட்டாங்களான்னு நினைக்கிறோம். ஐயோ அந்த ஆள் என்கிட்ட பேச மாட்டாரா, அவர் என்ன நேசிக்க மாட்டாரா, அவர் என் கூட நேரம் செலவிட மாட்டாரா, என்ன ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாரா, இப்படி மனுஷனை பார்த்தே ஏங்கிட்டு இருக்கிறோம். நம்ம எப்பவுமே மற்றவர்களுடைய அன்புக்காக, உலக மனிதருக்காக, நமக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக நெருங்கி கொண்டிருக்காங்க. உள்ளேயே வாழ்ற ஒருத்தருடைய அன்பை நீங்க புரிந்து கொள்ளவே மாட்டீர்களா? உங்களுக்காக அவர் எவ்வளவு ஏங்கிக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள மாட்டீர்களா? அவர் அவ்வளவு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு ரகசிய பாஷையை கொடுத்திருக்கிறார், ஒரு விசேஷமான பாஷையை கொடுத்திருக்கிறார். நீங்க மட்டும் அவரோட பேசக்கூடிய ஒரு பாஷையை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அந்த பாஷையை நீங்க பேசினா, நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா ரகசியம் பரலோகத்துக்கு ஆவிக்குள்ள டவுன்லோட் ஆயிரும். நீங்க ஆவிக்குரிய காரியங்களை எளிதா புரிந்து கொள்வீர்கள். ஒரு நிமிஷத்துல ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி விடுவார். உங்க எதிர்காலம் என்ன நடக்க போகுது, யாரை நீங்க கல்யாணம் பண்ணணும், எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி விடுவார். நீங்க குழப்பமா இருக்கிறீங்களா? என்ன செய்யணும்னு தெரியாம இருக்குதா? ஆனா நீங்க ஆவியானவரோடு ஒருங்கிணைந்து விட்டீர்கள், ஆனால் ஐக்கியம் கொண்டு விடுவீர்களானால், இந்த ரகசிய பாஷையில உறவாடி பேசிக்கொண்டே இருப்பீர்களானால், அந்த அன்பு பாஷையை பேசிக்கொண்டே இருப்பீர்களானால், நீங்க அப்படியே அந்நிய பாஷையில பேசி 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 உறவாடிட்டே இருந்தீங்கன்னா, பேசிட்டே இருந்தீங்கன்னா, ஆவியானவற்றிலிருந்து பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். உங்க ஆவியில ஏதோ ஒன்று இறங்கிக் கொண்டே இருக்கும். கென்னத் கேகின் என்கிற வல்லமையான தேவ மனிதர், ஒரு வல்லமையான தேவ மனிதர். அவர் ஒரு விசுவாச மனிதர். அவர் அந்நியவாசியில மணிக்கணக்கா ஜெபிப்பார். ஆவியானவரோடு அப்படி உறவாடி கொண்டே இருப்பார். அப்படி அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது, மணிக்கணக்கா பேசிட்டே இருக்கும்போது
அவருடைய எல்லா திட்டங்களும் ஆண்டவர் கொடுத்தது அந்த நேரத்துல தான். அவர் யாரை கல்யாணம் பண்ணணும், அந்த பெயர்களை கூட கர்த்தர் கொடுத்தார். அவங்க பிறக்க போற பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைக்கணும், எல்லாத்தையுமே ஆவியில அவர் பெற்றுக்கொண்டார். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் உங்களுக்காக எல்லாமே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மாம்சிக கண்கள் அதை காணல, நீங்க உங்க மனதில் அதை உணரல. ஆனால் ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒரு நபர் உங்களுக்குள் வாழ்கிற அந்த நபர், அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர், அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு காட்ட விரும்புகிறார். அவர் அறிவார்த்தமானவர், புத்தி கூர்மை உடையவர், அவருக்கு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தால் அவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட விரும்பின பொழுது ஆண்டவர் சிலரை விசேஷமாய் அபிஷேகம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்துக்கலாம், தானியேல், யோசேப்பு, அவர்கள் எல்லாம் விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தார்கள் என்று வேற சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டுல ஒரு சிலர் தான் விசேஷமானவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் ஆவியானவர் எல்லா மனிதர்களுக்குள்ளும் வந்து தங்க முடியல. அவர் வருவார், போவார், காரியம் முடிச்சுனா போயிடுவார். அவர் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல சிலரை மட்டும் தெரிந்தெடுத்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொரு விசுவாசியுமே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள ஞானத்தின் ஆவியானவர் இருக்கிறார். கிறிஸ்து ஞானமாக நமக்குள் வாழ்கிறார். அவர் நமக்குள்ளே வசிக்கிறார். ஆகவே நமக்கு ஞானம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, தேவ ஞானம், ஆவியானவருடைய ஞானம் நமக்குள்ள செயல்படுகிறது. நீங்க ஒரு முட்டாளாக அலைந்து திரிய வேண்டியதில்லை. நீங்க பேதைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்களை மூடிக்கொண்டு குருடர்களாக போய் குழியில விழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள் வாழ்கிற ஆவியானவர் என்கிற அந்த நபர், அவர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் ஞானத்தின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. ஞானத்தின் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஏசாயா 11 நீங்க பின்னாடி வாசித்துக் கொள்ளுங்கள். முதல் சில வசனங்கள், ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்களும் அவர் உள்ளே இருப்பதினால் எல்லாவற்றையும் அறிய முடியும். ஏற்கனவே நான் இதை நேற்று சொல்லிட்டேன். நீங்க எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆவியானவர் அன்பின் ஆவியானவர், அன்பு நிறைந்தவர். அது அன்பு பாஷை என்று சொன்னேன் அல்லவா? அந்நிய பாஷைய அந்நிய பாஷை என்கிறார். காதல் பாஷையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம், ரோமர் 5:5 இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. உங்களை அவ்வளவு ஆவியானவர் நேசிக்கிறார். தயவு செய்து அந்த அன்பை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த அன்பை அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தயவு செய்து ஆவியானுடைய அன்பை புறக்கணிக்காதீங்க. ஆவியான உங்க கண்களை இந்த காலை வேளையில திறப்பாராக. எவ்வளவு அவர் உங்களை நேசிக்கிறார் என்று புரிந்து கொள்வதற்கு உங்களை அவ்வளவு நேசிக்கிறார். உங்களுடைய சரீரத்தையே, இந்த கரைப்பட்ட சரீரத்தையே ஏற்றுக்கொள்கிறார்னா அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. நீங்களே உங்க சரீரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. பல நேரங்கள்ல நம்ம கடந்த காலத்தை பத்தி யோசிச்சோம்னா நாமே நம்மளுக்கு அருவருப்போம். நம்மளாலே நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்மளே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நீங்கள் உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த குற்ற உணர்வில் இருப்பீர்களானால், உங்களை நீங்களே சுய வெறுப்பில் வாழ்வீர்களானால், நான் சொல்றேன், நீங்க உங்களை குறித்து அருவருப்பாய் உணர்வீர்களானால், பல கடந்த கால சம்பவங்களை நினைத்து நீங்கள் உங்களை வெறுத்துக் கொண்டு நீங்க செய்த கடந்த கால பாவங்களை நிமித்தம் நீங்க உங்களை வெறுப்பீர்களானால், உங்களை நேசிக்கக்கூடிய ஒரே நபர் ஆவியானவர் தான். அவர் அப்படி உங்களை புறக்கணிக்கவே மாட்டார். அவர் உங்களை அருவருக்க மாட்டார். அவர் உங்கள் மேல பிரியமா இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார். அவர் உண்மையாகவே உங்கள் கடந்த காலத்தை பார்த்து உங்களை வெறுக்கல. உங்கள் மேல அவர் திருப்தியுடையவராய் இருக்கிறார். அவர் அவ்வளவு மனப்பூர்வமாய் உங்களில் வாசம் பண்ணுவதை அவர் அவ்வளவு சந்தோஷமாய், மனப்பூர்வமாய், திருப்தியாய், நிறைவாய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களை வாழ்வதை அவர் விரும்புகிறார். உங்களுடைய சரீரத்தை, இந்த கரைப்பட்ட சரீரத்தை கூட அவர் ஏற்றுக்கொள்ள அவர் உங்களை ஆலயமாகவே மாற்றிவிட்டார். 2 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, 6:19 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. அவர் உங்களுக்குள் வாழ்கிறார். அவர் உங்கள் மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறார், மன மகிழ்ச்சியா இருக்கிறார். பிசாசு சொல்ற பொய்யை நம்பாதீங்க. ஆவியானவர் உங்கள் மேல் பரவச அன்போடு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதை அவர் அவ்வளவு விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆமென். அவர் ரொம்ப சந்தோஷமா தான் உங்க மேல இருந்தார், வெறுக்கல. உங்களை நீங்களே வெறுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களை குறித்து கௌரவமா எண்ணுங்கள், உங்களை குறித்து பெருமைப்படுங்கள். உங்களுக்குள்ள ஆவியானவர் வாழ்கிறதை கௌரவமா எண்ணுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை பெருமையாக எண்ணுங்கள். ஆலயம்னா என்ன? நீங்கள் கர்த்தரையே சுமக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவரையே சுமக்கிறீர்கள். ஆவியானவர் என்கிற நபர் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். போகிற இடமெல்லாம் நீங்கள் அவரை சுமந்து கொண்டு போகிறீர்கள். எவ்வளவு கௌரவம்! தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக நீங்க இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கே போனாலும் தேவனுடைய பிரசன்னத்தை கர்த்தரை சுமந்து கொண்டு போகிறீர்கள். ஆவியான ஒரு நபர் மட்டுமல்ல, அவர் தேவன். அவரே சர்வ வியாபி, சர்வ வல்ல தேவன்.
அவர் உங்கள் மேல் அவ்வளவு பிரியமா இருக்கிறார். அப்படி ஒரு அசாதாரணமான விதத்தில் அவர் உங்களை நேசிக்கிறார். ஹalleluya. ஆகவேதான் அவர் உங்களை அலங்கரித்திருக்கிறார் தன்னுடைய வரங்களினால. எலியேசர் ரெபெக்காளை அழைத்த பொழுது he just decorated Rebecca. ரெபெக்காளை அலங்கரித்து அழைத்துக் கொண்டு வந்தார். அதே போலத்தான் ஆவியானவர் உங்களை அலங்கரித்திருக்கிறார். உங்களுடைய சரீரமாகிய சபையை அலங்கரித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் வரங்களை கொடுத்து அலங்கரித்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஒரு நாள் இப்படி நினைக்காதீங்க, ஆவியானவர் என்ன மேல சந்தோஷமா இல்ல, என்ன வெறுக்கிறார், நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், அவர் எனக்கு வரங்களை தரமாட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே அவர் தமது பரிபூர்ணத்தோடு உங்களுக்குள்ள வந்துட்டார். எல்லா வரங்களோடு வந்து விட்டார். எல்லா வரங்களோடு அவர் உங்களுக்குள்ள கனிகளோடு உங்களுக்குள்ள வந்து விட்டார். அவர் ஒரு நபராயிற்று. அவர் ஒரு நபர்ங்கிறதை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி துண்டு துண்டா தருகிறவர் அல்ல. அவர் ஒரு நபராக, முழுமையானவராக, பரிபூர்ணமானவராக, வரங்களோடு கனிகளோடு உங்களோடு நிறைவாக அவர் வந்துவிட்டார். எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க சந்தேகப்பட வேண்டியதில்லை. எதுவும் குறைவுபடல உங்களுக்கு. நீங்கள் அவருடைய சரீரமாக இருக்கிறீர்கள். அவர் உங்க சரீரங்களை ஒப்புக் கொடுங்க. நான் இன்னைக்கு ரொம்ப ஆழமா உணர்றேன். நீங்க சந்தோஷமா அவருக்கு உங்க சரீரத்தை ஒப்புக் கொடுக்கணும். உங்களுடைய அவயவங்களை ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். நீதியின் ஆயுதங்களாக அவருடைய கருத்துல உங்க அவயவங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆயுதங்களாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீதியின் அவயவங்களாக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் இதை புரிந்து கொள்ளும் பொழுது நான் சொல்றேன், ஏன் நீங்க தோல்வி அடைறீங்க, ஏன் உங்களால முடியல, மறுபடியும் நான் உங்களுக்கு திரும்ப நீங்க ஏன் பாவத்தை விடுறீங்க, ஏன் தெரியுமா? நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்க யாருங்கிறது உங்களுக்கு புரியல. நீங்கள் ஒரு ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நபர் உங்களுக்குள் வாழ்கிறார் என்பதை நீங்கள் அறியவே இல்லை. அவர் உங்களை தன்னுடைய வரங்களால் அலங்கரித்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கான திராணியை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்க பார்க்கல, அறியல, உணரல. ஆகவேதான் அதுதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. யானைக்கு தன் பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே காரியம் தான் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அப்படித்தான். விசுவாசிகள் தங்களுடைய பலத்தை அறிவதில்லை. தங்களுக்குள் இருக்கிறவர் இன்னார் என்று அவர்கள் அறிவதில்லை. ஆள் தத்துவம் உள்ள நபர் உள்ளே வாழ்கிறார். அவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். அவருடைய கருத்தில் நீங்க உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள். ஒவ்வொரு அவயவத்தையும் ஒப்புக் கொடுங்க. நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கும் போதே சொல்லுங்க, ஆவியானவரே நான் ஒப்புக் கொடுக்கிறேன், ஆவியானவரே என்னுடைய அவயவங்களை பொறுப்படுங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறார். அதை மட்டும் சந்தேகப்படாதீங்க. அவருடைய அன்பை சந்தேகப்படாதீங்க. அவரை நீங்க நம்பலாம். 100% அவரை நீங்க நம்பலாம். அவர் ஒரு நாள் உங்களை ஏமாற்ற மாட்டார். அவர் ஒரு நாள் உங்களை ஏமாற்ற மாட்டார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவரோடு நடக்க ஆரம்பிக்கும் போது, ஆவியானவரோடு உறவாட ஆரம்பிக்கும் போது, நெருக்கமாய் அந்யோன்யமாய் உங்க வாழ்வு அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு ஆச்சரியமானதாய், பரவசமானதாய் மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆச்சரியங்கள் காத்துக் கொண்டிருக்கும். அவர் அன்புடையவர். அவர் ஒரு ஆழ்த்துவம் உள்ள நபர். ஆவியானவர் அவர் ஒரு நபர். அவருக்கு மனம் இருக்கிறது, சிந்தை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8வது வசனம் 26வது வசனத்தை 8வது அதிகாரம் 26 நீங்க வாசிங்க. ரோமர் 8:26. ஹalleluya. Who searches the heart knows what the mind of the spirit is. Only a person can have a mind, right? ஒரு நபருக்கு தான் மனம் இருக்கும் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஒரு நபர், அவருக்கு மனம் இருக்கிறது. சிந்தைகளை அறிகிற ஆவியானவர் என்ற வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. அவருடைய மனம் முழுக்க நீங்க தான் நிறைஞ்சிருக்கிறீங்க. His mind is full of you. So just imagine, he is living inside of you. He is always focusing on you. அவர் எப்பவுமே உங்க நினைவா இருக்கிறார். That's what this verse says. ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, God who searches the hearts. இருதயங்களை ஆராய்கிறவர் கிறிஸ்துவின் சிந்தை என்னதென்று அறிவார். அவர் ஒரு நபர். உங்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக தேவ சித்தத்தின்படி மன்றாடுகிறார். வாக்கு கடங்கா பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்கிறார். அப்படியானால் ஆவியானவர் ஒரு நபர். அவர் மன்றாடுகிறார், ஜெபிக்கிறார். ஒரு மனிதர் தான் ஜெபிக்க முடியும் இல்லையா? ஆகவே அவர் உங்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக அவர் மன்றாடுகிறார். நீங்கள் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் போது, ஆவியானவர் செயல்பட நீங்கள் அனுமதிக்கும் போது, உங்களுடைய வாழ்வை முழு கட்டுப்பாட்டை அவர் எடுக்கும் பொழுது, நீங்கள் வல்லமையான மன்றாட்டு வீரர்களாக மாறிவிடுகிறீர்கள். இன்னைக்கு ஜெபம் பாருங்க, ஒரு சடங்காச்சாரமா மாறிடுச்சு. ஐயோ நான் ஜெபிக்கணுமே, இல்லைன்னா பிசாசு வந்துருவானே, ஐயோ நான் ஜெபிக்கணும், இல்லைன்னா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நான் சொல்றேன், அப்படி இல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ ஒரு மரச்சடங்காச்சாரமான வாழ்க்கை இல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை உறவின் வாழ்க்கை. அது ஒரு உறவின் வாழ்க்கை.
ஆவியானவரோடு உறவாடுகிற வாழ்க்கை, ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ளுகிற வாழ்க்கை. நீங்க அந்த மன்றாடுகிற ஆவியானவரை அனுமதிக்கும் போது, அந்த நபரை உங்களுக்குள்ளிருந்து ஜெபிக்க அனுமதிக்கும் போது, அவர் உங்கள் மூலமாக மன்றாடி ஜெபிப்பார். உங்களில் அநேகர் நீங்கள் ஏற்கனவே ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஜெப வீரர்கள், மன்றாட்டு வீரர்கள். நீங்க உண்மையாய் ஜெபிக்கிறீர்கள். உண்மையாகவே கர்த்தர் உங்களை பாராட்டுகிறார். உண்மையாய் ஜெபிக்கிறீர்கள். இந்த நெருக்கடி நேரத்துல, இந்த கொள்ளை நோயின் காலத்துல நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் பாரத்தோடு ஜெபிக்கிறீர்கள். உங்கள் நேரத்தை கொடுத்து உங்களை முழுமையா ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெப குறிப்புகளை கையில் எடுத்து குறிப்பாக எழுதி வைத்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்று முதற்கொண்டு உங்களுடைய ஜெப வாழ்வு வேறொரு பரிமாணத்தை எட்ட போகிறது. ஜெபத்துல பல்வேறு நிலைகள் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில பல்வேறு படிநிலைகள் இருக்கிறது. உங்களுடைய ஜெப வாழ்வு முழங்கால் அளவாக இருக்கலாம், கணுக்கால் அளவாக இருக்கலாம், கணுக்கால் அளவாக இருக்கலாம், முழங்கால் அளவாக இருக்கலாம், இடுப்பளவாக இருக்கலாம், அல்லது நீச்சல் அளவாகவும் இருக்கலாம். ஆமே. அப்படியானால் நீங்கள் உங்களுடைய கிரமமான ஜெப நேரம் இருக்கும் உங்களுடைய வசதிப்படி. ஆனா அல்லது நீங்க வேற யாரையோடு சேர்ந்து குழுவாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு வரக்கூடிய ஜெப குறிப்புகளை வைத்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அவர் ஜெபிப்பதற்கு விட்டு விடலாம். அது வல்லமையானது, அது எல்லாவற்றையும் விட மேலானது. அப்படிப்பட்ட மன்றாட்டு வீரர்களை தான் ஆவியானவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர்களை ஆட்கொண்டு அவர்கள் மூலமாக ஜெபிப்பதற்கு, அவர்களை வைத்து ஆவியானவர் வாக்கு கடந்த பெருமூச்சுக்கோளோடு தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு நான் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறேன். நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மன்றாட்டின் ஆவி, ஜெப ஆவி, அவரே விண்ணப்பத்தின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவி உங்களை இப்பொழுது நீங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெப வாழ்வு மாறுகிறது. உங்கள் ஜெப வாழ்வு அடுத்த மலையிலே எட்டுகிறது. நீச்சல் ஆழத்துக்கு போகிறது. நீங்கள் ஆவியிலே நிறைந்து மன்றாட போகிறீர்கள். பெருமூச்சுக்களோடு, வாக்கு கடந்த பெருமூச்சுக்களோடு கதறி ஜெபிக்க போகிறீர்கள். இயேசு அப்படித்தான் ஜெபித்தார். ஏனென்றால் அவர் ஆவியானவரை அனுமதித்திருந்தார். ஆகவேதான் எருசலேமை அவர் பார்த்த பொழுது அவர் ஆவியிலே கலங்கி ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியிலே பெருமூச்சு விட்டு ஜெபித்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 26 நீங்க வாசிச்சு பாருங்க. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். எப்பொழுதுதான் நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு ஜெபங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பல மணி நேரம் ஜெபிப்பது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா நமக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது. நாம எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது. ஜெபிக்க வேண்டிய விதம் என்னன்னு தெரியாது. புற சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் மறிக்கிறோம் பாக்குறோம். இன்னைக்கும் பார்த்து 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 நம்ம இறுதிய கடினப்படுத்த கண்ணீர் கூட வரல. எங்க பார்த்தாலும் சாவு, எங்க பார்த்தாலும் மக்களுடைய கூக்குரல், அது ரொம்ப இறுதியத்தை ஒட்டைக்குது. இந்த நேரத்தில் நம்ம மனசுல, நம்ம அறிவுல ஜெபிக்க முடியுமா? நாம உணர்றபடி ஜெபிக்க முடியாது? இல்ல, முடியவே முடியாது. ஆனா ஏன்னா நமக்கு இப்ப என்ன ஜெபிக்கிறதுனே தெரியல. இந்த சூழ்நிலைக்கு எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியல. பிசாசினுடைய திட்டங்களை எல்லாம் பார்க்கும் போது, எவ்வளவு வேகமா அவன் தன்னுடைய தந்திரங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கான் என்று பார்க்கும் போது, நம்மால எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, என்ன ஜெபிக்கணும் தெரியல, ஜெபிக்க முடியல. ஆனா நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறேன். நல்ல செய்தி என்னன்னா, ஆவியானவர் தாமே, அந்த நபரே உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுக்களோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்வார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி ஒரு உன்னதமான அனுபவம் ஆவியானவர் நம் மூலமா ஜெபிக்கிற அனுபவம். எனக்கும் கூட சில நேரங்களில் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது ஆவியானவர் நம்மளை அப்படியே கப்பி பிடித்து, வார்த்தையே வராது, உங்க வாயிலிருந்து வார்த்தையே வராது. அது ஏதோ, அது பெருமூச்சு, அது கற்ப வேதனை. அது எப்படி உங்களுக்கு விவரித்து சொல்றதுன்னு தெரியல. அது முழுக்க முழுக்க ஆவியானவர் நம்மை முற்றிலும் 100% நீக்கிவிட்டு, ஆவியானவர் பெருமூச்சுக்களோடு கதறி கற்ப வேதனைப்பட்டு முழக்கமிட்டு ஆவியானவர் ஜெபிப்பது. ஆவியானவர் இப்பொழுதே உங்களை அந்த நிலைமைக்கு ஆட்கொள்ள விரும்புகிறார். அவர் மன்றாட்டு வீரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். திறப்பிலே நிற்கிறவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் நெற்றியில் அடையாளம் போட விரும்புகிறார். ஏற்கனவே நீங்க பரிசுத்தாவின் முத்திரை பெற்றிருக்கிறீர்கள். எபேசியர் 1 நீங்க மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்தாவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவினால் நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க ஏற்கனவே முத்திரை போடப்பட்டு பிரிக்கப்பட்டு விட்டீர்கள். உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க ஆவியானவர் சொல்லுங்க, ஆவியானவர், நீங்க மன்றாட்டின் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், நீங்க என்ன நிரப்பிருங்க. எனக்கு அந்த ஜெபாவி தேவை, மன்றாட்டு ஆவி தேவை. நீங்க வழியா இந்த சபிக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்
I can send? யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று ஏசாயா 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஏங்கி ஒரு அழைப்பு விடுத்த பொழுது அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆவியானவர் அவ்வளவு பரிதவித்தோடு தேடிக்கொண்டிருக்கிறார். அவ்வளவு பரிதவிப்போடு அவர் ஜனங்களை தேடுகிறார், நிரப்ப விரும்புகிறார், மன்றாடுகிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களை, மன்றாடுகிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அந்த பரிதவிப்பை உணர்ந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்வாராக. அவருடைய ஏக்க பெருமூச்சுகளை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்வாராக. அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை, அவருடைய கண்ணீரை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏசாயா சொன்னார், ஆண்டவரே இதோ அடியேன், என்னை அனுப்பும். ஒரே ஒன்றைத்தான், இந்த ஒரு பதிலைத்தான் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செய்து வேற எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீங்க, காரணங்களை சொல்லாதீங்க, வேற எந்த சாக்கு போக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. அப்போஸ்தலர்கள் ஒருவருமே ஒரு சாக்கு காரணத்தை சொல்லல. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் குறைவுள்ளவர்கள், அவர்கள் பரிபூர்ணமற்றவர்கள் என்பது தெரியும், அவர்கள் படிக்காதவர்கள் என்று தெரியும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் ஜனங்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டு பிரமித்து போனார்கள். அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள் என்று அறிந்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அன்பு சகோதர சகோதரே, நீங்கள் ஒருவேளை படிக்காதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பயிற்சி பெறாதவர்களாக இருக்கலாம். நான் எனக்கு பேச்சாற்றல் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். நீங்க எனக்கு பேச தெரியாது நீங்க சொல்ல, எனக்கும் கூட தான் பேச தெரியாது. பல நேரங்கள்ல நான் ஜெபிச்சுதான் இருக்கிறேன், ஆவியானவரே எனக்கு அந்த ஞானம் இல்ல, எனக்கு அந்த பேச்சாற்றல் இல்ல, மற்றவர்கள் மாதிரி எனக்கு ஜெபிக்க தெரியாது. நான் எப்பவுமே நான் வாஞ்சிக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், ஆண்டவரே நான் என்ன வேணா உணரலாம், ஆனா அதுல நீங்க இருக்கணும் நான் விரும்புறேன். ஆண்டவரே, ஆவியானவரே உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். ஆவியானவரே நீங்க வந்து ஜனங்களை தொடரணும் நான் விரும்புறேன். ஆவியானவரே ஜனங்களுடைய வாழ்க்கை உங்களால மாற்றப்படணும் விரும்புறேன். அப்படின்னு தான் நான் ஜெபிப்பேன். ஆவியானவர் தான் மாற்றுகிறவர், அவர் ஒருவர் தான் அற்புதங்களை செய்கிறவர், அவர் ஒருவர் தான் உங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறவர், அவர் தான் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். கேத்தரின் குல்மான் பத்தி நான் கேட்டேன். சில நேரங்கள் அவங்க பிரசங்கிக்கும் பொழுது யாருக்குமே அது புரியாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் மக்கள் கூட தூங்கிடுவாங்களாம். ஆனா ஒரு காலம் வந்தது, தேவ பிரசன்னம் அவ்வளவா அந்த இடத்தை நிரப்ப ஆரம்பித்தது. அசாதாரணமான அற்புதங்கள் அவங்களுடைய ஊழியத்தில் நடைபெற ஆரம்பித்தது. அவங்க வருவதற்கு முன்பாகவே அரங்கம் நிறைந்து சக்கர நாற்காலிகள் எழுந்து ஓட ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் அவங்க வர்றதுக்கு முன்னாலே ஆவியானவர் வந்து விடுவார். ஏன் தெரியுமா? அவர் ஆவியானவரை அவ்வளவு துல்லியமாக ஒரு நெருக்கமான நபராக அவர்கள் பயன்படுத்தினார்கள், மதித்தார்கள், அங்கீகரித்தார்கள். ஆவியானவர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிதவித்து உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் படிக்காதவர்களாக இருக்கிறார், நீங்க அறிவில்லாதவர்களாக இருக்கலாம், ஆவியானவருக்கு நீங்கள் தான் தேவை. அப்போஸ்தலர்கள் அவங்களை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை, அவங்க அல்ல, அவங்களுக்குள்ள இந்த ஆவியானவரே அவர்கள் என்னவாக இருக்கிறார்களோ அது அல்ல, அவர்கள் எந்த நபரால் நிரப்பப்பட்டிருந்தார்களோ அந்த நபர் தான் கிரியை செய்தார். நீங்கள் அவரை அப்படி அங்கீகரிக்கும் போது, நீங்க ஆவியானவரை சொல்லும் பொழுது இப்பவே நீங்க சொல்லுவீங்களா? இப்பவே ஆவியானவர் பத்தி சொல்லுவீங்களா? ஆவியானவரே நான் உங்க கரங்களை விட்டு கொடுக்கிறேன். ஆவியானவரை சொல்லுங்க, ஆவியானவரே இதோ அடியே, இதோ அடியே, நான் இருக்கிறேன். ஆவியானவரே நான் இருக்கிறேன், ஆவியானவரே என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவர் நபர், அவர் உங்களை பரிதவித்து ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்க தேவை. ஏன் தெரியுமா அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார்? அவர் ஒரு நபர், அவருக்கு ஒரு புத்தி கூர்மை இருக்குது, அவருக்கு அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாமே தெரிகிறது. ஆவியானவரோடு நீங்க பேசலாம். ஆவியானவர் பேசுகிற ஆவியானவர் இன்றைக்கு அவர் உங்களோடு பேசுகிறார். ஆகவேதான் நீங்க வெளிப்படுத்தல வாசிக்கும் போது 2:11 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏனென்றால் ஆவியானவர் பேசுகிறவர், சபைகளுக்கு அவர் பேசுகிறார், உங்களுக்கு அவர் பேசுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஒவ்வொரு நிமிடமும் உங்க வாழ்க்கையில கேட்க முடியும், ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் கேட்க முடியும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:14 நீங்கள் குமாரர்களானால், அந்த வசனத்தை பாருங்க, கையிடுங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா யோசித்து பாருங்கள். யோவான் 1:12 படி, யோவான் 1:12 பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரர்களானீர்கள். ஏற்கனவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி விட்டீர்கள், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் ஆவியினால் நடத்தப்படாத வரைக்கும் குமாரர்களாக முடியாது. இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய குமாரர்கள். அதுதான் ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலைமை. சகோதர சகோதரிகளே, நீங்க பிள்ளைகளாக இருந்தது வரைக்கும் ஓகே, குழந்தைகளாக இருந்தது ஓகே, குமாரர்களாக மாறுங்கள். என் வாழ்க்கையில என்ன நடக்கும் சொல்லுங்க, ஆண்டவரே யாரை நான் கல்யாணம் பண்ண சொல்லுங்க, அல்லது எங்க போகணும்னு சொல்லுங்க. தீர்க்க தரிசனத்தின் மேல தீர்க்க தரிசனம், அந்த கண்ணில எல்லாம் சிக்கிக்கொள்ளாம இருக்கணும்.
நீங்கள் குமாரர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், வளர்ந்தவர்கள், நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட முடியும். நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை நடத்த விரும்புகிறார். அவர் ஒரு நபர். நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். இப்பொழுதே பேச விரும்புகிறார். இப்பொழுது அவர் உங்களோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். உங்களோடு பேச விரும்புகிறார். சகோதர சகோதரிகளே, துல்லியமா இருங்க, உணர்வு பூர்வமா இருங்க. அவர் ஒரு நபர் உங்களோடு வாழ்றார் என்பதை மட்டும் நீங்க புரிந்து கொண்டிருக்கல. இப்பொழுது நீங்க அதை அறியாம இருந்தீங்க. இது வரைக்கும் ஆவியானவரை ஏதோ வல்லமை நினைச்சிட்டு இருந்தீங்க, அக்கினி நினைச்சிட்டு இருந்தீங்க, புறான் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அவரை நபராக புரிந்து கொள்ளும் பொழுது அவர் உங்களோடு பேசுவார், உறவாடுவார், பேச விரும்புகிறார். அவருக்கு காத்திருங்க, ஆயத்தமா இருங்க, அது மட்டும் போதும். அவருக்கு நீங்க உங்களை டியூன் பண்ணி கொள்ளுங்க, அது போதும். கவன சிதைவுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு உங்களை அர்ப்பணித்து விடுங்க. அப்படித்தான் நீங்க கர்த்தர் சத்தம் கேட்கணும். நீங்க ஆவியினால் நடத்தப்பட முடியும். அது இன்னொரு பாடம். எப்படி கர்த்தர் சத்தம் கேட்பது? இப்ப நம்ம அதை பார்க்க முடியாது. நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். எல்லா அப்போஸ்தலரும் கர்த்தர் சத்தம் கேட்டார்கள். அவர்கள் ஆவியினால் நடத்தப்பட்டார்கள். வல்லமையாய் தேவனால் நடத்தப்பட்டார்கள். நீங்க அதை பார்க்க முடியும் வாசனத்துல. ஆவியானவரை பற்றி அதிகமா அறிய விரும்பினால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அதிகாரமா வாசிங்க. எவ்வளவு ஆச்சரியமா ஆவியானவர் நடத்தினா. மீனவராகிய பேதுரு, வேலைக்காரனாகிய பிலிப்பு, சமயம் வேலை செஞ்ச ஸ்தேவான், அவங்க எல்லாரும் ஏதோ ரொம்ப பெரிய ஆட்கள் அல்ல, அறிவுஜீவிகள் அல்ல, படிச்சவங்க இல்ல, ரொம்ப தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய சத்தம் கேட்டார்கள். ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். எல்லா இடத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க ஆவியானவர்கிட்ட கேட்டாங்க என்ன செய்யறதுன்னு. நீங்க செய்யக்கூடிய ஒரே காரியம் கேட்கணும். அதான் கத்துங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக் கொள்வீர்கள். கேளுங்க ஆவியானவர்கிட்ட. ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே, நான் இங்க போகலாமா? இதை செய்யலாமா? ஆவியானவரே, இதை செய்யலாமா? ஏன் உங்க வாழ்க்கையில் பிரச்சனை வருது? ஏன் நீங்க அந்த கண்ணிகள்ல சிக்கிக் கொள்றீங்க? அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்குரிய நபர்கள்ட்ட மாட்டிக்கொள்கிறீர்கள்? ஏன் ஆபத்தான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்குது நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யலன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, நீங்க கேட்கல ஆவியானவர்கிட்ட. ஆவியானவரை பொருட்படுத்தவே இல்ல. அவர்கிட்ட செய்யலாமான்னு செய்யறதுக்கு முன்னாடி கேட்கல. அப்போஸ்தலர்கள் எல்லாருமே கவனிங்க, அவங்க ஆவியானவரோட அவ்வளவு இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள். ஆவியானவர் இயேசுவோடு கூடவே வாழ்ந்தார்கள். 3 வருஷம் நினைச்சு பாருங்க, இயேசுவோடு சரீர பிரகாரமாக வாழ்ந்தார்கள். ஆனால் நான் இயேசுவோடவே வாழ்ந்துட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஊழியம் எப்படி செய்யணும்னு தெரியும், நான் இயேசுவே எனக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கிறாரு, இயேசு எப்படி பிசாசுல துரத்துறாரு எனக்கு தெரியும், நானே செஞ்சிருவேன், எல்லாமே இயேசு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு, ஏற்கனவே இயேசு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, ஏன் ஆவியானவர்கிட்ட கேட்கணும் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. இயேசு தெளிவா அவங்களுக்கு சொல்லியிருந்தார், கட்டளையாகவே கொடுத்திருந்தார். எருசலேமிலே காத்திருங்கள், நீங்கள் பரிசுத்தாவின் பலத்தினால் நிரப்பப்படுகிறவரை காத்திருங்கள். அவர் சொன்னார், அவர் ஒரு நபர், சத்திய ஆவியானவராகிய அந்த தேற்றரவாளர் வருவார். ரொம்ப தெளிவா இயேசு சொன்னார், அவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஒரு பொருள் உங்களை நடத்த முடியாது, ஒரு நபர் தான் உங்களை நடத்த முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்ம கூகுள் அழகமா நடத்துறோம், கூகுள் மேப் நம்புகிறோம், கூகுள்ல போய் கேட்கிறோம் இது என்ன, கூகுள் இது என்ன, கூகுள் இது என்னன்னு கேட்கிறோம். மக்கள் இன்னைக்கு அப்படி ஒரு பைத்தியம் பிடித்தவர்களாக ஆகிட்டாங்க. நீங்க மக்களை அவ்வளவு நேசிக்கிறீங்க, அவ்வளவு நம்புறீங்க, மனிதர்களை, மனுஷ புத்தியை நீங்க அவ்வளவு நம்புறீங்க, எல்லாத்துக்கும் மனுஷர்கிட்ட கேட்கறீங்க, நண்பர்கிட்ட கேட்கறீங்க. ஏன் நீங்கள் ஆவியானவரை நபராக கருதி அவரிடத்தில் கேட்கக்கூடாது? உங்களுக்குள்ளே எந்நேரம் வாழ்கிற ஆவியானவரை நீங்கள் ஏன் மதிப்பளித்து கேட்கக்கூடாது? அவர் ஏன் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடாது? ஏன் நீங்கள் அவரோடு பேசக்கூடாது? ஏன் நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது? ஒவ்வொரு துல்லியமான காரியங்களையும் நாம் கேட்கிறோம். ஆவியானவரிடத்துல கேட்டார்கள். பவுல் ஆசியாவுக்கு போக விரும்பினார். ஆவியினால் அவ்வளவு நிரப்பின மனிதன், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு மனிதன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் நினைக்கிறேன், பவுல் ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன் ஆசியாவுக்கு போக விரும்பினார். ஆசியாவுக்கு போக விரும்பினார். ஆனால் வேதம் சொல்கிறது ஆவியானவர் தடை பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தடை பண்ணினார் என்றால் ஆசியாவுக்கு போகிற ஊழியத்தை தடை பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நாம நினைச்சிருக்கோம் பிசாசு தான் தடுக்கிறான்னு நினைச்சிட்டு போயிருப்போம். ஆனால் எவ்வளவு துல்லியமா, எவ்வளவு நெருக்கமா ஆவியானவரோடு இருந்திருந்தால் அவர்கள் இதுதான் ஆவியானவருடைய சத்தம் என்று தெளிவாய் பகுத்து புரிந்து கொள்ள முடிந்தது பவுலினால. இது ஆவியானவர் பேசுகிற சத்தம், இது பிசாசினுடைய சத்தம் அல்ல, ஆவியானவர் தான் இப்ப என்னை ஆசியாவுக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு, ஓகே என்று எப்படி அவ்வளவு அழகா ஆவியானவரை புரிந்து நடந்தார்கள்.
இது பவுலுக்கு மட்டுமே உரிய சிலாக்கியம் நினைக்கிறீங்களா? இது ஏதோ அப்போஸ்தலருக்கு மட்டுமே உரிய காரியம் நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி நினைக்காதீங்க. அது பிசாசு சொல்கிற பொய். அப்போஸ்தலர்கள் மட்டும்தான், தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் ஆவியால் நடத்தப்பட முடியும் என்ற பொய்யை நம்பாதீங்க. அனனியா கர்த்தர் சத்தம் கேட்டான். நீங்க பார்க்கலாம், அத சாதாரணமான மக்கள் கூட கர்த்தருடைய சத்தத்தை, ஆவியானுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், பிலிப்பு கர்த்தர் சத்தம் கேட்டார். அப்போஸ்தலர் 28-29 ஆவியானவர் சொன்னார், போ, இங்கிருந்து போன்னு சொன்னார். அவன் வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் சமாரியால. பிலிப்பு ஆவியானவர் சொன்னார், போது சமாரியா ஊழியம், நீ கிளம்பு, வனாந்தரத்துக்கு போன்னு சொன்னார். கவனிங்க, நல்லா ஊழியம் நடந்துட்டு இருக்கும் போது, எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல வனாந்தரத்துக்கு போக முடியுமா? அவர் உடனே கீழ்ப்படுத்தார். நாம ஏதோ கீழ்ப்படிந்திருப்போமா? ஒரு இடத்துல வல்லமை அற்புதங்களோடு ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொல்றாரு, நீ இங்க இருந்து புறப்பட்டு பாப்பா, இங்க இருந்து வனாந்தரத்துக்கு போன ஆண்டவர் சொன்னா நாம நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் ஆவியானவர் பிலிப்பு துல்லியமா இது கர்த்தர் சத்தம் தான் பகுத்தறிந்து ஆவியானவர் இங்கிருந்து போக சொல்றார் என்று புரிந்து கொண்டு உடனே வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனார். எவ்வளவு அழகா அவங்க ஆவியானவர் நடத்தப்பட்டார் பாருங்க. இங்க முழு பட்டணமுமே அபிஷேகம் பெற்று அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பிலிப்பாக அப்படியே விட்டு வனாந்தரத்துக்கு போறார். ஒரு மந்திரியை பார்க்கறதுக்கு, கர்நாடக மந்திரியை பார்க்கறதுக்காக போறார். எத்தியோப்பியாவுக்கும் சுவிசேஷ தேவைங்கிறதுனால எவ்வளவு ஆவியானவர் அழகாக பிரித்தெடுத்துக் கொண்டு போகிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை உங்களை நெருக்கமான நண்பராக கொண்டு பேச ஆரம்பிப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்கள். நீங்க எதையுமே தவற விட மாட்டீர்கள். தப்பா செஞ்சுட்டு வருத்தப்பட மாட்டீங்க. தவறு செய்யவே மாட்டீங்க. எதையுமே தவறா விட மாட்டீங்க. ஏனென்றால் சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஆமென், ஆமென். ஏனென்றால் இந்த கடைசி காலங்களில் பயங்கரமான வஞ்சகங்கள், ஏமாற்றுதல்கள், உபதேச குழப்பங்கள் கூட, சத்தியம் கூட திரித்து பேசப்படுகிறது. இன்றைக்கு பயங்கரமான குழப்பம் நிலவி கொண்டிருக்கிறது. எதை நம்புறது, எதை நம்ப கூடாதுன்னு தெரியல. இன்னைக்கு மீடியால வர்ற செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஆவியினால் நடத்தப்படாவிட்டால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவீர்கள். நான் அவனை பார்க்கிறேன், பெல்டானி அவ்வளவு ஆவியினால் துல்லியமா நடத்தப்படுகிற ஒரு தேவ மனுஷி. அவங்க பல காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதையெல்லாம் பல வருடங்கள், 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதான் நடக்க போகுது, இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்குது, வருங்காலம் இப்படிதான் இருக்கும்னு அவங்க எப்படி முன்னாடியே சொல்லிட்டாங்க. எப்படி? ஏன்னா அவ்வளவு துல்லியமா ஆவியானவருடைய இணைந்து நடந்தவர்கள். எப்பொழுதுமே ஆவியானவரோடு பேசிட்டே இருப்பாங்க. நான் பல முறை பார்த்திருக்கிறேன். எப்பவுமே ஆவியானவர்கிட்ட நான் கேட்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய நண்பர். எதையும் நீங்க ஆவியானவர்கிட்ட கேட்கலாம். எதை வேணாலும் நீங்க கேட்கலாம். நீங்க ஆவியானவர்கிட்ட எதையும் கேட்கலாம். அவர்களுக்கு எல்லா துல்லியமான தகவல்களையும் உங்களுக்கு சொல்லுவோம். இப்பவும் கூட நான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து பயிற்சி செய்யுங்க. அது தானாக வராது. இது ஒரு பயிற்சி. நீங்க தீர்மானிக்கணும். நீங்க அதை பயிற்சி செய்யணும். எப்படி? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எந்த ஒரு உறவிலையுமே அது எப்படி உறவு வளர்கிறது, உறவை எப்படி வளர்ப்பது? நேரம் செலவிடுவதன் மூலமாகத்தான். அடிக்கடி போய் பேசி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அப்பதான் உங்களுக்கு புரியும். அவருக்கு இதெல்லாம் பிடிக்கும், இது பிடிக்காது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதுக்கு இதுதான் அர்த்தம் என்று இப்படிதான் நேரம் செலவிடுவதன் மூலமாகத்தான் உங்களுக்கு புரியும். ஆவியானவர் இந்த நபரோடு உட்கார்ந்து நேரம் செலவிட்டு பேசும்போது தான் நமக்கு புரியும். நம்ம வசனத்தை வாசித்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதுதான் அவர் உங்களுக்கு சகல சத்தியத்தையும் போதிப்பார். எல்லா சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். ஏனென்றால் வேதத்தை எழுதின ஆக்கியோனே அவர்தான். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவரால் எழுதப்பட்ட, ஏவப்பட்டு எழுதப்பட்டது. ஆவியானுடைய சுவாசம் அதிலே இருக்கிறது. ஆவியானவர் தான் வேதத்தை எழுதின ஆசிரியர். ஆசிரியரே எழுதும் போது, ஆக்கியோனே ஒரு நபராக உங்களுக்குள்ள இருக்கும் போது நீங்க ஏன் அவர்கிட்ட கேட்க கூடாது? ஆவியானவரே எனக்கு இந்த வசனம் புரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஏன் கேட்க கூடாது? இப்படி நீங்க அந்த பயிற்சி செய்து வளர்த்துக் கொள்வீர்களானால் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தேவனுடைய குமாரர்களாக, குமாரத்தையாக முதிர்ச்சி அடைந்த நிலைமைக்கு வருவீர்கள். நீங்க ஏற்கனவே தேவனுடைய புத்திரர்கள் தான். ஆனால் நீங்கள் இன்னும் ஆவியினால் நடத்தப்படுகிற இடத்திற்கு, அந்த முதிர்ச்சி அடைந்த நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும். எப்பவுமே குழந்தையா இருக்காதீங்க. ஆனால் ஆவியானவர் அவ்வளவு உங்களோடு பேச விரும்புகிறார். எவ்வளவு பரவசமான அனுபவம் பாருங்க. நீங்க கர்த்தர் சத்தம் கேட்பது எவ்வளவு உன்னதமான அனுபவம். உங்க வாழ்க்கையில எந்த தவறும் நீங்க கர்த்தர் சத்தம் கேட்டீங்கன்னா நடக்காது. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு நபர். அவருக்கு அறிவு இருக்கிறது, புத்தி கூர்மை இருக்கிறது, அவருக்கு சிந்தை இருக்கிறது, அன்பு இருக்கிறது. அவர் உங்களோடு பேசுகிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு நபராக இருக்கிறார். அவர்
அவரை நீங்கள் அவித்து போட்டு விடவும் முடியும், அவரை நீங்கள் அடக்கி விட முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19 and 20. 19-20. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19-20. வேதம் சொல்லுகிறது 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எல்லாவற்றிலும் நீ கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், இதுவே கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். கவனிங்க, ஆவியை அவித்து போடாதிருங்கள். அப்படியானால் அவர் ஒரு நபர், அவரை நீங்கள் அவித்து விட முடியும், அவரை நீங்கள் அடக்கி விட முடியும். அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு நபர் நீங்க அவரை மதிக்கல, அசட்டை பண்றீங்க, அவர் சொல்ற காரியத்தை நீங்க கேட்கல, அவரை நீங்க மதிக்கல அப்படின்னா எந்த உறவா இருந்தாலுமே அந்த உறவு அப்படியே தணிந்து போயிடும், அந்த நட்பு அது குளிர்ந்து போய்விடும். எந்த உறவா நீங்க எடுத்துங்க, கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவன் மனைவியா தான் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் நீங்க அப்படியே தனிய பண்ணிவிட முடியும், அவங்களுடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணிவிட முடியும். நீங்க எதையுமே அவங்கள்ட்ட மனதிலிருந்து பேசுறது இல்ல, நீங்க என்ன விரும்புறீங்கன்னு சொல்லல, அவ்வளவு ஒரு பொருட்டா மதிக்கல அப்படின்னா அவங்க அவளை அங்க அப்படியே அவித்து விடலாம். அப்படித்தான் ஆவியானவர் ஒரு நபரா இருக்கிறாரு, நீங்க அவரை அவித்து விட முடியும், அவரை தனித்து விட முடியும். எப்படி சொல்றது, நீங்க அவருடைய கிரியை மட்டுப்படுத்தி விட முடியும், அவரை செயல்படாம செய்து விட முடியும், நீங்க அவரை கட்டுப்படுத்தி விட முடியும். எப்படி சொல்றதுன்னா, நீங்க அவரை ஒரு எல்லைக்கு உட்படுத்தி விட முடியும். எத்தனை வருஷமா ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு சிறை கைதி மாதிரி இருந்திருக்காரு தெரியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு தூரம் நீங்க அவரை உங்க வாழ்க்கையில செயல்பட நீங்க அனுமதிச்சிருக்கீங்க, எவ்வளவு தூரம் நீங்க அவரை அடக்கிட்டீங்க தெரியுமா? பல நேரங்கள்ல நீங்க உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் வந்தது, யார்கிட்ட கூப்பிட்டு பேசணும், யாருக்காவது ஜெபிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள தூண்டுதல் வந்தது. உண்மையாவே ஒரு வார்த்தையை அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும்ங்கறத ஏவுதல் வந்தது. ஆனா உங்களுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் உங்களுடைய சுயத்தையே நோக்கிட்டு இருந்துட்டீங்க. உங்களுடைய சுய மதிப்பீடு இருக்குது பாருங்க, அது ஆவியானவர் அவித்துரும். உங்க சுயத்தை பத்தி எனக்கு என்ன ஆகும், என் கௌரவம் என்ன ஆகுறது, இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க பாருங்க. அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, இதை சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னா உங்களால எதையுமே ஆண்டவருக்காக செய்ய முடியாது, கர்த்தருக்காக எதையுமே செய்ய முடியாது. அவித்து போடுறதுன்னா என்ன தெரியுமா? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அது மேல ஊத்தினீங்கன்னா என்ன ஆகும், என்ன நடக்கும்? எல்லாம் அப்படியே அணிந்து சாம்பல் ஆயிடும். அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானுடைய உறவு அப்படித்தான் ஆயிடுச்சு. அவர் உங்களுக்குள்ள வந்தப்ப அவ்வளவு அக்கினியா உங்க வாழ்க்கை மூலமா செயல்பட, வல்லமையா செயல்பட விரும்பினாரு, உங்களை பயன்படுத்த விரும்பினாரு. அவ்வளவு அப்படியே துடி துடி போட ஆவியானவர் இருந்தார். ஆனா பல நேரங்கள் நீங்க அவங்க அடக்கி அமர பண்ணிட்டீங்க. நீங்க அவருக்கு கீழ்ப்படியாததுனால, அவரை ஒரு பொருட்டா மதிக்காததுனால, அவருக்கு மதிப்பு கொடுக்காததுனால, அவர் சொல்றதுக்கு நீங்க துல்லியமா இல்லாததுனால, அவருக்கு கீழ்ப்படியாததுனால, அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்க கொடுக்காததுனால, உங்க வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுக்காததுனால நீங்க அவரை அவிச்சிட்டீங்க. தயவு செய்து நான் சொல்றேன், ஆவியை அவித்து போடாதீர்கள். ஆவியான பற்றி எரிய கொழுந்து விட்டு எரிய விரும்புறாரு. நீங்க பார்க்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள், சீசர்கள், இயேசு எல்லாருமே அவங்களுக்குள்ள ஆவியான ஒரு அக்கினியா பிரகாசிக்க இடம் கொடுத்தார்கள். அவங்க அப்படி பற்றி எரிந்தார்கள். ஏன்னா தேவனுக்காக எரிந்து பிரகாசித்தார்கள், தேவராஜ்யத்துக்காக பிரகாசித்தார்கள். ஏன்னா காரணம் என்ன? அவங்க அவ்வளவு துல்லியமா ஆவியானவருக்கு இருந்தார்கள். ஆவியானவரை அவித்து விடக் கூடாது, அவரை துக்கப்படுத்திடக்கூடாது, அவரை மனமடிவாக்கிடக்கூடாது என்று ரொம்ப என்று அவ்வளவு கவனமா இருந்தாங்க. அவரை நம்ம வாழ்க்கையில கட்டுப்படுத்திடக் கூடாதுன்னு கவனமா இருந்தாங்க. ஆவியானவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுத்திருங்க. என்ன ஆவியான வரங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை பயன்படுத்துங்க, அதை அடக்கி வைக்காதீங்க. நீங்க பயன்படுத்தலைன்னா நீங்க அதை அடக்குறீங்க. ஆகவேதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தீமோத்தேயுவே, உனக்குள் உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பு, நீ நிறைய பெற்றிருக்கிறாய், நீ அனல் மூட்டி எழுப்புன்னு ஆண்டவர் சொன்னார். அன்பு சகோதர சகோதரியே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆவியானவரை பெற்றாண்டு எல்லா வரமும் உங்களுக்குள்ள வந்து விட்டது. நீங்கள் தானே அந்த வரத்தை அனல் மூட்ட விடும், நீங்கள் தானே அனல் மூட்ட வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் பாடசாலையில நீங்க அறிய போகிறீர்கள், வரங்களை பற்றி, ஆவியின் வரங்களை அறிவீர்கள். அந்த எல்லா வரங்களும் உங்களுக்குள்ள செயல்பட போகிறது. நீங்கள் அதை அனல் மூட்டிக் கொள்ள போகிறீர்கள். அனல் மூட்டுங்க, உங்க வரங்களை அனல் மூட்டுங்க. அதை அவித்து போட்டு விடாதீர்கள், அதை மறைச்சு வைக்காதீங்க.
ஹalleluya. Spirit is a person. ஆவியானவர் ஒரு நபர், அவரை நீங்கள் அவித்து விட முடியும். It ஆனால் will happen in our lives. அது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் அது மட்டும் நடந்து விடவே கூடாது. ஒரு நாள் நம்ம ஆவியை அடக்கி விடக்கூடாது. Spirit, ஆவியானவர் person, அவர் ஒரு நபர் என்று சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவரை person, we can lie, no? அவரிடத்தில் நீங்க பொய் சொல்ல முடியும். The Holy நான் உங்களுக்கு Spirit is a சொல்றேன், person. அவர் ஒரு நபர் என்று சொன்னேன். வசனங்கள் இருந்து உங்களுக்கு காட்டினேன். You can see in நீங்க அவர்கிட்ட பொய் சொல்லலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். this is அனனியா சப்பீரா, Ananias and Sapphira. அனனியா சப்பீரா When they came and lied to Peter, அவங்க பேதுருவிடத்துல வந்து பொய் சொன்ன பொழுது பேதுரு கோபம் அடைந்தான். அவன் சொன்னா, you allow Satan ஆவியானவரிடத்துல பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்லும்படி பிசாசானவன் உங்களை நிரப்பினது என்னன்னு கேட்டார். the one கவனிங்க, with the Holy Spirit பேதுருக்கும் ஆவியானவருக்கும் இருந்த அவ்வளவு ஒற்றுமையை பாருங்க. coming and telling அனனியா வந்து பொய் சொல்றான், பீட்டர்கிட்ட தான் பொய் சொன்னான், but பேதுருகிட்ட தான் பொய் சொன்னான். ஆனா பேதுரு சொன்னார், to Ananias, அனனியா பத்தி சொன்னார், எப்படி பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்லுவதற்கு பிசாசுனுடைய இதயத்தை நிரப்பினது என்ன? business with the Holy Spirit. அவ்வளவு நெருக்கம். ஆவியானவர் நானும் ஆவியானவரும் ஒண்ணுதான். எங்கிட்ட பொய் சொன்னாலும் ஆவியானவர் சொன்னாலும் ஒண்ணுதான். வசனம் சொல்லுகிறது, ஆவியானவரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறார். But the Spirit நாமும் ஆவியானவரும் ஒன்றாகவே இருக்கிறோம். understood. ஆகவே பேதுரு அந்த சத்தியத்தை உணர்ந்திருந்தார். ஆகவேதான் அவர் சொன்னார், Not lying to me. எனக்கு எங்கிட்ட நீ பொய் சொல்லல, ஆவியானவர்கிட்ட பொய் சொன்னாய். Had that close அவ்வளவு நெருக்கமாக ஆவியானவரும் பேதுருவும் ஒன்றாகவே ரெண்டரை கலந்திருந்தார்கள். ஆவியானவர் அவ்வளவு அந்யோன்யமா ஒன்றாக இருந்தார்கள். ஆகவே நீங்க Peter says you are பேதுரு சொன்னார், நீ பரிசுத்த ஆவியானவரிடத்துல போய் சொன்னாய். அப்படியானால் ஆவியானவர் ஒரு நபர், ஆவியானவர் பேதுருவும் ஒன்றாக இருந்தார்கள். the Holy அது Spirit மட்டுமல்ல, is because ஆவியானவர் ஒரு நபர். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, Matthew chapter மத்தேயு 12ஆம் அதிகாரம் Matthew 12:31 12:31 மத்தேயு. I already told you this. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வசனத்தை. Last session I think. போன வகுப்புல சொன்னேன்னு A நினைக்கிறேன். person can be blasphemed, right? ஒரு நபரை தான் நம்ம தூஷிக்க முடியும் இல்லையா? A person. So that's why here the Bible ஒரு says, நபரை தான் தூஷிக்க முடியும். ஆகவேதான் இயேசுக்கு சொல்றார், sin and blasphemy will be எந்த பாவமும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்தாவிக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படுவதில்லை. ஆவியானவர் என்கிற நபரை தூஷித்தால் அது மன்னிக்கப்படாது. ஆவியானவர் ஒரு நபர். I tell you, நான் உங்களுக்கு சொல்றேன், never blaspheme the Spirit. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணத்தை தயவு செய்து செய்ய துணிகரப்படாது. இல்ல 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 இல்ல, நான் ஆவியானவருக்கு அப்படியெல்லாம் நான் பேசுனது இல்ல, சொன்னது இல்ல. இல்ல, Talking against any men and women. எந்த தேவ மனுஷனுக்கு விரோதமா நீங்க பேசினாலும், எந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதருக்கு விரோதமாக நீங்கள் பேசினாலும், நீங்கள் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக தூஷிக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த நபர் மேல, அந்த ஊழியக்காரர் மேல கிரியை செய்கிற ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறீர்கள். அப்ப ஆவியானுடைய கிரியைகளை நம்ம புரிந்து கொள்ள முடிவதில்லை. மூளையின் அறிவினால் நம்மால் விலகிக் கொள்ள முடியவில்லை. ஆவியானவர் நடப்பிக்கிற சில கிரியைகளை உடனே அவர்கள் அதை விமர்சித்து தூஷித்து விடுகிறார்கள். இது இவங்க அசுத்தாவினால் நிறைந்து செய்கிறார்கள் நம்ம உடனே விமர்சித்து விடுகிறோம். ஏற்கனவே நீங்க ஆவியானுடைய எந்த கிரியையாவது நீங்கள் அப்படி விமர்சித்திருந்தால் இன்றைக்கு நீங்க மனம் திரும்பணும். உங்களுக்கு புரியலங்கிறதுக்காக அந்த ஆவியானுடைய கிரியை தவறு என்று அர்த்தம் அல்ல. நீங்க அந்த ஊழியத்துடைய கனிகளை பார்க்க வேண்டும், அந்த நபருடைய வாழ்க்கை முறையை பார்க்க வேண்டும். நீங்க எடுத்தெடுப்புல பொதுவாக நீங்கள் அப்படி விமர்சித்து விட முடியாது. ஆவியானவர் உங்களை யார் மீதும் நியாயாதிபதியாக வைக்கவில்லை. நியாயம் தீர்க்கிற இடத்தில் கர்த்தர் உங்களை வைக்கவில்லை. ஆகவேதான் தாவீது ஆவியின் மனிதனாக இருந்தார். முழு பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கூட அவ்வளவு ஆவியானவரோடு நெருங்கி வாழ்ந்த மனிதன் தாவீது. ஆமென். ஆகவேதான் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். ஆவியானவர் அவர் மேல அவ்வளவு நெருக்கமாக இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை அவன் வாயில இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவன். அது மட்டுமல்ல, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்டான். எப்படி? ஏனென்றால் அவன் ஒரு காலம் தன்னுடைய வாயை எந்த மனிதர்களுக்கு விரோதமாக திறந்ததில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு விரோதமாக பேச அவன் துணியவே இல்லை. ஏற்கனவே சவுல் அபிஷேகத்தை இழந்து விட்டான். நன்னா கவனிக்கவா சகோதர சகோதரிகளே, சவுல் அபிஷேகத்தை இழந்து போன ஒரு மனிதன். ஏற்கனவே அபிஷேகம் அவனை விட்டு நீங்கி விட்டது, ஆவியானவர் நீங்கி விட்டார். அப்படி இருந்த போதும் கூட சவுலுக்கு விரோதமாக பேச தாவீது துணிவு கொள்ளவில்லை. ஏனென்றதா, ஒரு சமயம் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அபிஷேகம் ஒரு காலத்தில் அவன் மேல் இருந்தது. ஆகவே அபிஷேகத்தை தாவீது அவ்வளவு மதிப்பளித்தார். அன்பு சகோதர சகோதரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அபிஷேகத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினீர்களானால் நீங்கள்
உங்கள் அபிஷேகம் அப்படி வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினீர்களானால் முதலாவது அபிஷேகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு மதிப்பு கொடுங்க. அவர் யாராக வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஒரு நேற்று பிறந்த விசுவாசியாக கூட இருக்கட்டும், ஒரு சிறு பையனாக இருக்கட்டும், அவர் அபிஷேகம் பெற்றவராக இருந்தால், பரிசுத்தாவின் நிறைவை பெற்றிருந்தால் அவர்களுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு அனுமதி இல்லை. அவருடைய பெயரை கெடுக்க உங்களுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் அதை மதிக்க வேண்டும். அபிஷேகத்துக்கு நீங்க மதிப்பளிக்க வேண்டும். நீங்கள் மற்றவருடைய அபிஷேகத்தை மதிப்பளித்தால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்து அபிஷேகம் பாய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், உங்க மேல இருக்க அபிஷேகத்துக்கு நீங்க மதிப்பு தரணும். நீங்க முதல்ல உங்க அபிஷேகத்தை மதிக்கணும். அப்பதான் மற்றவர்கள் உங்கள் அபிஷேகத்தை மதிப்பார்கள். ஆகவே எந்த மனிதன் மேல இருக்கிற அபிஷேகத்தை குறித்தும் தூஷணம் பண்ணாதீர்கள். தாவீதை போல இருங்க. யாருடைய கிரியைகளையும் நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாக பேச தாவீது அவ்வளவு பயந்தான். இப்ப ஜனங்கள் என்ன செய்யறாங்க? சுலபமா விமர்சனங்களை போகிற போக்கில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். மற்ற தேவ மனுஷர்களை குறித்து சுலபமாக விமர்சித்து பேசி விடுகிறார்கள். அதுக்காக நாம் அபிஷேகப்படல. நாம பிசாசின் கிரிகளை அழிக்கத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமே தவிர மற்றவங்களுடைய பேரை கெடுக்கிறக்கோ மற்ற ஊழியத்தை அழிக்கவோ நாம் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. மற்ற ஊழியருடைய நற்பெயரை கெடுக்க நாம் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. அதுக்கு நமக்கு அபிஷேகம் இல்லை. அது பரிசுத்தாவினுடைய இதயத்தை அவ்வளவாய் தூக்கப்படுத்துகிறது. ஏனென்றால் ஆவியானவர் ஒரு நபர், அவர் எளிதில் தூக்கமடித்து விடுவார். அவர் உணர்வு பூர்வமானவர். ஆவியானவருக்கு உணர்ச்சிகள் இருக்குது என்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஆவியானவருக்கு உணர்வுகள் இருக்குது. எபேசியர் 4வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தால், எபேசியர் 4வது அதிகாரத்தை எடுங்க. 24 இருந்து 25 25 இருந்து உங்க வசனத்தை எல்லாரும் திறந்து பாருங்க. 25வது வசனம், எபேசியர் 4:25. இந்த வசனத்தை எல்லாருமே புரிந்து கொள்ளணும். ஆவியானவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஆவியானவரை நீங்க புரிந்து கொண்டால், அவர் ஒரு நபர், அவருடைய உணர்ச்சிகளை நான் புண்படுத்தக்கூடாது என்று புரிந்து கொண்டால், அவருக்கு நீங்க மதிப்பளித்தால், அவருடைய உணர்வுகளுக்கு நான் துல்லியமா இருக்க விரும்புறேன் நான் இங்க விரும்பினால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆவியானவருடைய உணர்ச்சிகளை உங்கள் வாழ்விலிருந்து நீங்கள் கட்டவிழ்க்க முடியும். நீங்க பார்க்கலாம், ஆவியான இயேசுவின் எல்லா உணர்ச்சிகளுமே, இயேசுவின் உணர்ச்சிகள் எல்லாம் இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய உணர்ச்சிகள் வெளிப்படுவதற்கு விட்டு கொடுத்தார். தன் மூலமாக வெளிப்பட. ஊழியம்னா என்ன தெரியுமா? ஊழியம் என்பது ஏதோ ஒரு சூத்திரம் அல்ல. நீங்க ஏதோ ஒரு சில திட்டங்களை வகுத்து செய்யறது இல்ல. அது ஆண்டவருடைய ஊழியம். ஆண்டவருடைய உணர்வுகள் உங்கள் வழியாக பாய்வதுதான் ஊழியம். எப்படி இயேசு பிசாசுகளை துரத்தினார், இயேசு எப்படி அற்புதங்களை செய்தார், சுகமாக்கினார், தன்னை தேவகுமார் என்று நிரூபிப்பதற்காக அல்ல. இயேசு எந்த அற்புதத்தையும் தன்னை பெரிய ஆளா காட்டுவதற்காக செய்யல, அல்லது அவருடைய சுகமளிக்கும் ஊழியத்தை ஸ்தாபிப்பதற்காக அல்ல, அல்லது பணம் சம்பாதிக்க அல்ல. இயேசு எல்லா கிரியைகளையும், எல்லா சுகத்தை, அற்புதத்தை, விடுதலையை, எல்லா கிரியைகளையும் அவர் செய்தது ஏனென்றால் அவர் மனதுருக்கத்தினால் நிறைந்தவராக செய்தார். பரிசுத்த ஆவியானவருடைய உணர்ச்சி அது. பரிசுத்த ஆவியின் மனதுருக்கத்தினால் நிரப்பப்பட்டார். அவர் மனதுருக்கத்தினால் நிரப்பப்பட்டு மனதுருக்கத்தினால் ஏவப்பட்டார் என்று வசனம் சொல்லுது. மத்தேயு 14:14 நீங்க பின்னாடி வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள், நேரம் இல்ல. மனதுருக்கத்தினால் நிறைந்தவர் ஜனங்களை பார்த்து கண்ணீர் வடிக்க, அந்த மனதுருக்கம் தான் பிணியாளிகளை சுகமாக்கியது. அந்த மனதுருக்கத்தை அவர் அனுமதித்தார். அவர் வழியாக அந்த அன்பு பாய்ந்தோடு, இது பரிசுத்தாவினுடைய அன்பு, அது பாய்ந்து போய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை தொட்டு சுகமளித்தது, அற்புதம் நடத்தியது. நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஏதாவது ஒண்ணு முயற்சித்து உங்க முயற்சியினால அதை செய்ய வேண்டியது இல்ல. நீங்க ஆவியானவருக்கு அனுமதி மட்டும் கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானுடைய உணர்ச்சிகள், உங்க உணர்ச்சிகளை கைப்பற்ற விட்டு கொடுங்கள். ஆனா நீங்க தெரியாவிட்டால், ஆவியானவருக்கு உணர்ச்சி இருக்குது, அது துக்கப்படுகிறது, அது புண்படுகிறது என்று புரியாவிட்டால் நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். நீங்க புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு உணர்ச்சி இருக்கிறது, எனக்கு உணர்வு இருக்குது, நான் ஒரு நபர் என்று ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நான் உங்களுடைய உணர்ச்சிகளை கைப்பற்ற விரும்புகிறேன், ஆளுகை செய்ய விரும்புகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இயேசு ஆவியானுடைய அந்த மனதுருக்கத்தினாலே, நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசு துக்கப்பட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். நேற்று உங்களுக்கு சொன்ன பாருங்க, யோவான் 11வது அதிகாரம் 11வது அதிகாரம் 35வது வசனத்துல, யோவான் 33, 35 வாசிப்பார்கள், 2:15 வாசித்து பார்த்தால் இயேசுவுக்கு கோபம் வந்தது, இயேசுவுக்கு கண்ணீர் வந்தது, இயேசு துக்கப்பட்டார். மத்தேயு 20:26-38 நீங்க இதெல்லாம் வாசித்து பார்க்கலாம். நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன்.
எபிரேயர் 1:9 இயேசு மகிழ்ச்சியா இருந்தார். இயேசு இப்படிப்பட்ட பலதரப்பட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார். தேவனுடைய உணர்ச்சிகள் வெளிப்பட்டது. அவர் மனுஷன் தான் பாருங்க, மாம்சமும் ரத்தமுடையவராக உங்களை என்னை போல பூமியில வாழ்ந்தார். ஆனால் அவர் ஆண்டவருடைய ஆவியானுடைய உணர்ச்சிகள் அவருடைய பாய் விட்டு கொடுத்தார். அதுதான் ஊழியம் அன்பானவர்களே. ஆவியானவருக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது. நீங்கள் எபேசியர் 4:25 வாசித்து பார்த்தால், ஆகவே அவனவன் பொய்யை கலைந்து பிறனுடைய மெய்யை பேச கடவன். நாம் ஒருவருக்கு ஒரு அவயவங்களா இருக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க. அன்றியும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியை கடவுது. அடுத்த வசனம் பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். 28 திருடுகிறவன் திருடாமல் குறிச்சுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கிறவன். அடுத்த வசனம் பாருங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அவைகளையே கேட்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசிக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியானவர் ஒரு நபர். அவர் துக்கப்படுத்தப்பட முடியும், அவர் புண்பட முடியும். நீங்கள் ஆவியானவர் எப்படி துக்கப்படுத்த முடியும்? உங்கள் நாவினால் தான். முந்தின வசனத்தை எல்லாம் பாருங்கள். உங்கள் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எல்லா கசப்பும் தூஷணமும் உங்களை விட்டு போகட்டும். கோபமும் கூக்குரலும் மூர்க்கமும் உங்களை விட்டு விலகட்டும். எல்லா கசப்பு, எல்லாமே கோபம், மூர்க்கம், இதெல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. அது அவரை துக்கப்படுத்துகிறது. எல்லா கசப்பு, முதல் நாளிலிருந்து ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் கசப்புக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மன்னியாமைக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், அது உங்கள் அபிஷேகத்தை குறைத்துவிடும் அன்பானவர்களே. அது உங்களுக்குள் வாழ்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தி விடும். ஆவியானுடைய கிரியை மட்டுப்படுத்தி விடும் உங்க வாழ்க்கையில. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியானுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில நின்று விட்டால் நீங்கள் எதையுமே கர்த்தருக்காக சாதிக்க முடியாது. ஏனென்றால் அவர் மென்மையான ஒரு புறாவை போல. ஆகவேதான் அவர் புறாவோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். ஒரு தேவ மனிதர் இப்படி சொன்னார், உங்க மேல ஒரு புறா வந்து அமரும் போது நீங்க எப்படி நடப்பீங்க? வேக வேகமா நடக்க மாட்டீங்க, கைவீசி வலது இடது நடக்க மாட்டீங்க. ரொம்ப கவனமா ஒரு பறவை மேல இருக்குதுங்கிற கவனத்தோடு நடப்பீங்க. இல்லைன்னா அந்த புறா பறந்து விடும். உங்க புறா உங்களோடு விட்டு பறந்து போகாது, ஆனால் துக்கப்பட்டு முடங்கி அமர்ந்து விடும். உங்களுடைய கசப்பு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு அந்த கசப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நாளாக இருக்கட்டும், கடைசி நாளாக இருக்கட்டும். ஐயோ, நான் இந்த நபரை மன்னிக்க முடியாது, ஐயோ இவரை நான் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. யாரையும் உங்களால் மன்னிக்க முடியும். இன்றைக்கு நீங்க முடிவெடுங்கள், மன்னியுங்கள். அந்த கசப்பு, கோபம் உங்களுக்குள்ள வேண்டாம். எந்த கசப்பும் வேண்டாம். எந்த கெட்ட வார்த்தையும் வாயிலிருந்து வர வேண்டாம். நீங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, எந்த மனுஷனுக்கு விரோதமாக, உங்க வீட்டுல நீங்க ஒருவேளை ஊழியக்காரனா இருக்கலாம், எந்த நபருக்கு விரோதமாக நீங்க என்ன பேசினாலும் உங்க நாம நீங்க அனுமதிச்சால், 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்படின்னா என்ன? கெட்ட வார்த்தைனா ஏதோ மோசமான அசுத்தமான வார்த்தை இல்ல. எந்த எதிர்மறை வார்த்தை நீங்க பேசுகிறதும் கெட்ட வார்த்தை தான். எந்த புலம்புற வார்த்தை, அவநம்பிக்கையான வார்த்தை. சில பேர் எப்பவுமே புலம்பிட்டே இருப்பாங்க, ஐயோ எனக்கு இது நடக்காது. எப்பவுமே மத்தவங்க குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் எரிச்சல் அடைஞ்சு பேசிட்டே இருப்பாங்க. அதிருப்தியை முறுமுறுப்ப கொட்டிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தைகள் மூலமாக ஒட்டுமொத்த ஆவிக்குரிய சூழ்நிலையும் அவர்கள் கரைப்படுத்தினாங்க. எப்பவுமே எதிர்மறையா பேசி 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 ஆவியானவர் அவ்வளவு துக்கம் அடைஞ்சிருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்க மனம் திரும்பியே ஆகணும். உங்க நாவு ஆவியானுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் அதனாலதான் பெந்தெகோஸ்தே நாள்ல உங்க நாவுல அக்கினிமயமான நாவாக வந்தார். ஆவியானவருக்கு உங்கள் நாவு தேவை. ஆவியானவருக்கு உங்கள் வாய் தேவை. தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயிலே இருக்கிறது. அவர் உங்கள் வாயின் வழியாக பாய்ந்தோட விரும்புகிறார். பிசாசின் கிரிகளை உங்கள் வார்த்தைகளால் அழிக்க விரும்புகிறார். ஏதோ உங்கள் புதியதை சிருஷ்டிக்க விரும்புகிறார். உங்க வார்த்தை, உங்கள் வாய் ஆவியானுடைய கரம்ல ஒரு வல்லமையான ஆயுதமாக இருக்கிறது. ஆவியான உணர்ச்சிகள் இருக்கிறது. இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய உணர்ச்சிகளை ஆண்டவருடைய கையில கொடுங்க. எனக்கு தெரியும் எவ்வளவு பேர் உங்களுடைய உணர்ச்சிகளை தவறா பயன்படுத்திட்டீங்க. ஜனங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை தவறா பயன்படுத்திட்டாங்க. நீங்கள் ஜனங்களால் பயமுறுத்தப்பட்டு விட்டீர்கள், ஜனங்களால் அச்சுறுத்தப்பட்டு விட்டீர்கள். உங்களுடைய உணர்ச்சிகள்ல நீங்க சித்திரவதை அனுபவித்திருக்கிறீர்கள். எவ்வளவு நாள் இன்னும் மற்றவர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை இப்படி நெருக்குவதற்கு நீங்க அனுமதிக்க முடியும்? பிசாசு உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த எவ்வளவு நாளும் அனுமதிக்க முடியும்? உங்க உணர்ச்சிகள், நீங்க உங்க உணர்ச்சி ரீதியாக ஏங்கின இன்பங்கள், புற சூழ்நிலைகள், மனிதர்களிடம் நீங்க எதிர்பார்த்த இன்பங்கள்,
அதெல்லாம் போகட்டும். எல்லா இன்பங்களும் உங்களுக்குள்ளே இருக்குது, ஆவியானவரிடத்தில் இருக்கிறது. அவர் உங்களுடைய உணர்வுகளை ஆள விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன்பாக உங்க உணர்ச்சிகளை பிடிக்க விரும்புகிறது, உங்கள் உணர்ச்சிகள் விடுதலையா இருக்கணும். எந்த காயங்களில் இருந்து, எந்த ஒரு புண்பட்ட ஒரு மனிதனை கர்த்தரால் பயன்படுத்தவே முடியாது. காயப்பட்டவர்கள் நிச்சயமாய் மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். அது ஒரு ஆவிக்குரிய கோட்பாடு. ஏன் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை காயப்படுத்துகிறது? ஏன் உங்கள் வாழ்க்கை உறவுகளை கெடுக்கிறது, உறவுகளை துண்டாடுகிறது, மற்றவர்களை அழிக்கிறது? ஏன் உங்க வார்த்தை மற்றவர்களை புண்படுத்துகிறது? ஏன் தெரியுமா? நீங்கள் உள்ளே காயத்தோடு இருக்கிறீர்கள். தெரிந்தோ தெரியாமல் உங்களுக்குள்ளே காயம் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் அந்த காயங்களில் இருந்தாலும் உங்களை ஆற்றி வெளியே கொண்டு வர முடியும். அவர் தேற்றவாளர். நீங்க ஆவியானவர்கிட்ட கேட்கலாம், ஆவியானவரே, நான் பல நேரங்களில் நான் கூட கேட்டிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் மனசுல ஏதாவது குழப்பங்கள், டிஸ்டர்பன்ஸ் இருக்குமானால் ஆவியானவரே நீங்க எனக்கு உதவியாளர், நீங்க செய்ய இந்த காரியத்தை செய்து முடிங்க என்று சொல்லிடுவேன். என்னை துன்புறுத்துகிற எந்த விஷயமா இருந்தாலும், மனதை பாதிக்கிற எந்த விஷயத்தையும் ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்துருவேன். ஏனென்றால் அவர் உங்கள் உதவியாளர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியானவர் அவர் உங்க உணர்ச்சிகள் வழியாக பாய விரும்புகிறார். உங்க உணர்ச்சிகளை பயன்படுத்த விரும்புகிறார். அநேகர் இந்த உலகத்தை பரிதவிப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆறுதல் வராதா, ஒரு தேர்தல் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், இது கடைசி நாட்கள். கடைசி நாட்கள்ல நீங்க அன்பையே பார்க்க முடியாது. மனிதனுடைய அன்பு தனித்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் தெருவிலே மூர்ச்சித்து செத்து போகிறார்கள். ஒருவரும் முன்வர மறுக்கிறார்கள், தொடக்கூட முன் வருவதில்லை. இந்த நாட்கள்ல இப்படியெல்லாம் நடக்கும் நம்ம நினைச்சு பார்த்திருக்கிறோமா? என்றைக்காவது நினைத்திருக்கிறோமா? ஜனங்கள் இவ்வளவு கடினப்படுவார்கள் என்று நினைத்திருக்கோமா? மனிதர்கள் மற்றவருடைய சாவிலிருந்து பணத்தை உறிஞ்சுவார்கள் என்றெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறோமா? வெறும் வியாபாரம், பண உலகமா மாறி போகிறது. உலகம் இது இயற்கையான உலகம், அன்பற்ற உலகம். இந்த உலகம் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய உண்மையான மனதுருக்கத்தை பார்க்க ஏங்கிக் கொண்டிருக்கிறது. யார் இந்த உலகத்திற்கு தெய்வீக அன்பை காட்ட முடியும்? நீங்கள் தான் அன்பானவர்களே. நீங்களும் நானும் தான் இந்த உலகத்தை அன்பால் நிரப்ப முடியும். நீங்கள் தான் தேவ அன்பை இந்த உலகத்துக்கு, மனதுருக்கத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியும். ஆவியானவர் உண்மையாகவே இந்த நாட்களில உங்களுடைய உணர்ச்சிகளை கைப்பற்ற விரும்புகிறார், ஆள விரும்புகிறார். உங்க உணர்வுகள் வழியாக அவர் பாய விரும்புகிறார், துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரே அவர் செய்யலாம் இல்லையா? என்னையே எதிர்பார்க்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் அவருக்கு சரீரமான ஒரு உடம்பு இல்லை. நீங்கள் தான் ஆவியானுடைய சரீரமாக இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள். ஆவியானவருக்கு இந்த உலகத்தில் சரீர பிரகாரமான உருவம் இல்லை. நீங்கள் தான் அவருடைய கண்கள், நீங்கள் தான் அவருடைய கைகள், நீங்கள் தான் அவருடைய வாய், நீங்கள் தான் அவருடைய உணர்ச்சிகள். உங்களை எல்லாம் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் உணர்ச்சிகள் வழியாகத்தான் அவர் பாய விரும்புகிறார். இன்றைக்கு ஆவியானவர் உண்மையாகவே உங்களை ஆட்கொள்ள விரும்புகிறார். உங்களுடைய உணர்ச்சிகளை கைப்பற்ற விரும்புகிறார். அப்படியே உங்க உணர்ச்சிகளை அவர் கையில விட்டு கொடுத்திருக்க. ஆவியானவரே, உங்களுக்கு பாவத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு கோபம் வரணும். பாவத்தை சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரணும். இயேசு கோபம் அடைந்தார். ஆலயம் சீர்குலைந்து இருக்கிறதை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளவு கோபம் வந்தது. உங்களுக்கு அப்படிப்பட்ட பரிசுத்த கோபம் வரணும். சரீரமாகிய சபை துன்புறுத்தப்படும் பொழுது, சரீரமாகிய சபை உணர்ச்சியற்று இருக்கும் பொழுது, விசுவாசிகள் மரிக்கும் பொழுது உங்களுக்கு ஆவியில ஒரு கோபம் வரணும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கோபம் வரணும். தேவ மனிதர்கள் பாவத்தில் வாழுகிறதை பார்க்கும்போது பிசாசுக்கு எதிரான ஒரு கோபம், ஒரு ஆவேசம் உங்களுக்குள் வர வேண்டும். ஆவியிலே ஒரு எழுச்சி வர வேண்டும். மனிதர்கள் மேல நமக்கு கோபம் இல்ல, மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கிறார்களே என்கிற தனிப்பட்ட கசப்பு கோபம் அல்ல, யாரும் என்ன மதிக்கலங்கிற கோபம் இல்ல, தேவையில்லாத உலக பிரகாரமான இயற்கையான காரியங்களுக்காக வருகிற கோபம் இல்ல. அந்த சுயத்தை உடைத்து விட்டு வெளியே வருங்க. இது சுயநல வாழ்க்கை வாழ்கிற காலம் அல்ல. இது ஆவியானவருடைய கரங்களில் அர்ப்பணிக்க வேண்டிய காலம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் விற்று போடுகிற காலம். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று விற்று போட்ட வாழ்க்கை வாழ்கிற காலம். அப்படிப்பட்டவர்களுக்காக உலகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு அந்த கோபம் வரணும், ஆவியானவருடைய கோபம். அவர் தன்னுடைய கோபத்தை உங்கள் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். பிசாசின் மீதான தன்னுடைய கோபத்தை. நீங்கள் பாவத்தை பார்க்கும் பொழுது, தேவ மனிதர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது, நீங்க அவங்க பாவத்தை வெளிப்படுத்த கூடாது, உட்கார்ந்து கூடி பேசக்கூடாது, யூடியூப்ல வெளிப்படுத்த கூடாது. அதை செய்ய நாம் அழைக்கப்படல. நீங்கள் உள்ளத்தில் துக்கம் போடணும். ஆவியானுடைய துக்கம் உங்களை பிடிக்க வேண்டும். சவுல் தோல்வி அடைந்த பொழுது சாமுவேல் முழுவதும் கதறி கொண்டிருந்தார். அதுதான் ஆவியானுடைய இருதயம். பின்மாற்ற மக்களை பார்க்கும்போது இன்றைக்கும் ஆண்டவர் அப்படித்தான் துக்கப்படுகிறார். நீங்க உங்களை அவர் அப்படிப்பட்டவர்களுக்காக மன்றாடுவதற்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் உங்களுடைய ஆவியை, உங்களுடைய உணர்ச்சியை கையில் எடுக்க நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு உங்களை அழைக்கிறார். உங்கள் உணர்ச்சிகளை அவர் கைப்பற்ற விரும்புகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தான்
உண்மையான சந்தோஷத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தை உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரே நபர். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவ நீதி, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். முழு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தால் சபை துன்புறுத்தப்பட்ட பொழுது அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், அவர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள், அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியின் நிறைவினால் சந்தோஷத்தினால் நிரம்பியிருந்தார்கள் என்று நாம பார்க்கிற இடத்துல அவங்களை பார்க்கும்போது ஐயோ என்ன இப்படி நடந்துக்கிறாங்களே, இவ்வளவு அடிபட்டு சந்தோஷமா இருக்கிறாங்களே என்று ஆச்சரியப்படும். இப்பொழுது நாம் மனம் அடிப்படையாக அடைய வேண்டிய நேரம் அல்ல. ஆவியானவருடைய உணர்ச்சிகளை கைப்பற்றி இந்த சூழ்நிலைகளினால் வரக்கூடிய மனச்சோர்வுகளை எல்லாம் உங்கள் வாழ்வை விட்டு அகற்றி இயேசுவின் நாமத்தில் அந்த சோர்வு விரக்தி மாறி நீங்கள் சந்தோஷத்தால் நிரப்பப்படுவீர்களாக. அந்த மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, விரக்திக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் உங்க உணர்ச்சிகளை ஆவியானவர் கைப்பற்ற இடம் கொடுப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆவியானுடைய சந்தோஷத்தை உலகத்துக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சந்தோஷம் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். இப்ப ஜனங்களுக்கு புரியல. இப்ப நம்ம அழுதா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, நம்ம சந்தோஷப்பட்டா தப்பா நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆவியானவர் தான் உங்களுடைய உணர்ச்சிகளை நிறைத்து சந்தோஷப்படுத்தக்கூடியவர். ஒரே ஆவியானவர் தான். நீங்கள் தான் இந்த துன்பம் நிறைந்த உலகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்கள். ஜனங்கள் வேறு எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க சந்தோஷத்தை மதுபானத்தில் தேடுகிறார்கள், வேறு இன்பங்களில் தேடுகிறார்கள். அவர்கள் அசுத்தங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆபாச படங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பாலியல் பாவத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், மனிதர்களுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ள, தங்களுடைய மாம்சத்தை, தங்களுடைய உணர்ச்சிகளை திருப்திப்படுத்திக் கொள்ள. ஆனால் அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் உங்கள் வாலிபர்களே, வாலிப தங்கைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் உணர்ச்சிகளை ஆவியானவர் ஆட்கொள்வானால் நீங்கள் மெய்யாகவே பரிசுத்த ஆவியின் நிறைவை, பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தை அனுபவிப்பதால் உச்சபட்ச சந்தோஷமாக இருக்க முடியும். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைங்கள் என்று பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார். எபேசியர் 5:18 அது தவறான உதாரணம் தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், அதை விட மேலானது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆவியானவரை அனுமதி கொடுங்கள், உங்கள் உணர்ச்சிகளை அவர் கைப்பற்ற இடம் கொடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்க உணர்ச்சிகளை இப்பவே விடுதலையாக்க விட்டு கொடுங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆவியானவரே, நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கும் போதே நீங்க ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே என்னுடைய உணர்ச்சிகளை ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. அவர் உண்மையாகவே உங்கள் உணர்வுகளை பிடிக்கிறார். அவர் ஒரு நபர், அவருக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது. அவர் உங்கள் உணர்ச்சிகளின் மூலமாக வெளிப்பட விரும்புகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆவியானவருடைய ஸ்தூல சரீரமாக இருக்கிறீர்கள். எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. அப்படியே ஆவிக்குள்ள வந்துருங்க, ஆவிக்குள்ள வந்துருங்க. உங்க ஒவ்வொருவரும் நீங்க எங்க இருந்தாலும் அப்படியே கண்ணை மூடி ஆவியானவரை பேருங்க, பாருங்க, பேசுங்க. ஆவியானவர் சொல்லுங்க, ஆவியானவரே எத்தனை வருஷம் நான் வீணாக்கிட்டப்பா. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை, இந்த விலையேறப்பட்ட மதிப்பான சத்தியத்தை அறியாம, ஆண்டவரே இந்த பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தை அறியாம, என் இயேசுவினுடைய ஜெபத்தை அறியாம, எனக்கு இருக்கிற ஒரு தேற்றவாளர் இருக்கிறார்கிறத, எனக்கு உதவியாளர் ஒருவர் இருக்கிறார்கிறத, எனக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார்கிறத, என் சார்பா நிற்கிற ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒரு போதகர் இருக்கிறார்கிறத அறியாம இருந்துட்டேன். ஆவியானவரே, ஆவியானவரே, எவ்வளவாய் நான் உங்களை புறக்கணிச்சிட்டேன்ப்பா. அவரோட பேசுங்க, பேசுங்க. ஆவியானவர் இப்பொழுதே உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மென்மையாய் கண்ணியமாய், அவ்வளவு ஒரு கண்ணியமான ஆவியானவர் உங்களுடைய உணர்ச்சிகளை அப்படியே பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு தெரிந்து எதிர்பார்க்கிற ஒரே வார்த்தை, இதோ அடியேன், இதோ என் சரீரம். ஆவியானவர் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே என் உணர்ச்சிகளை ஆட்கொள்ளுங்க, என் சரீரத்தை ஆட்கொள்ளுங்க, என்ன முற்றிலுமாய் ஆட்கொள்ளுங்க. 100க்கு 100 உங்களால் ஆளப்பட விரும்புறேன். ஆவியானவரே, என் உணர்ச்சிகளை, என் சித்தத்தை உங்களுக்கு எல்லாமே தெரியும்பா. நீங்க ஆட்கொள்ளுங்க ஆவியானவரே. உங்க அன்புக்காக நன்றி அப்பா. நித்திய அன்பினால என்ன நேசிக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. அவர்கிட்ட சொல்லுங்க ஆவியானவரே. ஆவியானவருடைய உணர்ச்சிகளை கைப்பற்றுகிறார். நான் பாக்குறேன், பலமாய் அவர் கிரியை செய்து கொடுக்கிறார். உங்க உணர்ச்சிகள் தெய்வீகமான விதத்துல பிடிக்கப்படுகிறது. உங்களுடைய கட்டப்பட்ட உணர்ச்சிகள், பல நேரங்களில் நீங்க மனம் சோர்ந்து போனீங்க, பல நேரங்கள்ல காயப்பட்டீங்க, பல நேரங்கள்ல
உங்க உணர்ச்சிகள்ல சமநிலையா தைரியமா உங்களால இருக்க முடியல. to be alone, சில நேரங்கள் நீங்க அனாதையை போல உணர்ந்தீங்க, like you feel நீங்க தனியா இருக்கிறதாக உணர்ந்தீங்க. எல்லா காயப்பட்ட உணர்ச்சிகள் ஏற்பட்ட எல்லா கொந்தளிப்புகள் now it is leaving. அதெல்லாம் உங்களை விட்டு போகுது, உங்களை விட்டு விலகுகிறது. இப்பொழுதே ஆவியானவர் உங்களுடைய உணர்ச்சிகளை கைப்பற்றுகிறார், ஆளுகிறார், பிடிக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுடைய உணர்வுகளை பிடித்துக் கொள்ளுகிறார். நீங்கள் அவரோடு இசைந்து உங்களை விட்டு கொடுக்க எல்லா சூழ்நிலையும் ஆவியானுடைய கரத்துல கொடுக்க அவர் உங்கள் மூலமாக வல்லமையாய் பாய்ந்தோடி உங்கள் உணர்ச்சிகளை அவர் கையில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறார். ஜனங்கள் உங்கள் மூலமாக அவ்வளவு ஆறுதல் அடைய போகிறார்கள். ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய மனதுருக்கத்தை உங்கள் மூலமாக உணர்வார்கள். நான் சொல்றேன், தேவனுடைய அன்பை உங்கள் மூலமாக மக்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஜனங்கள் தேவனுடைய மெய்யான சந்தோஷத்தை தங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மூலமாக பெறுவார்கள். நீங்கள் மக்களுக்கு சவால் விட்டு நீங்கள் அழைப்பீர்கள். அவர் உங்கள் உணர்ச்சிகளை கைப்பற்ற விரும்புகிறார். அப்படியே விட்டு கொடுங்க. ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நன்றி ஆவியானவரே. நீங்க அழுணும்னு விரும்புனீங்கன்னா அழுது தீர்த்திருங்க. நீங்க கண்ணீர் விடணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணீர் விட்டுருங்க. எனக்கு தெரியும் ஆவியானவர் ஆழமா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ஆழமா ஆவியானுடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க சிரிச்சணும்னு நினைச்சீங்கன்னா மனம் விட்டு சந்தோஷமா சிரிங்க. அது ஆவியானுடைய சந்தோஷம். அவர் உங்க உணர்ச்சிகளை கைப்பற்றுகிறார். அன்பானவர்களே, உங்க உணர்ச்சிகள் பிடிக்கப்படுகிறது. உங்க உணர்ச்சிகள் தான் ஆவியானுடைய வாய்க்கால். அவர் அதை பிடிக்கிறார். உங்க கண்களை பிடிக்கிறார். அப்பா, உங்களுடைய நாவ விசேஷமா எனக்கு பிடிக்கிறார். அக்கினிமயமான நாவிகள் வந்து தொடுகிறது. பெந்தகோஸ்தே நாள்ல வந்தது போல ஆவியானவருடைய நாவு, ஆவியானுடைய வக்கிரமான நாவு, சகோதரிகளே, உங்கள் நாவை தொடுகிறது. இனிமேல் உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை, எதிர்மாறு வார்த்தை, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற வார்த்தை இனி வருவதில்லை. நீங்க மற்றவர்களை குற்றம் தீர்க்க நீங்க அழைக்கப்படல. நீங்க ஜனங்களை கட்டி எழுப்ப அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜனங்களை போதித்து புத்தி சொல்லி கட்டி எழுப்ப உங்க நாவு, கட்டி எழுப்புகிற நாவு. இந்த நாள் முதற்கொண்டு உங்க நாவு கட்டும், அழிக்காது. உங்க நாவு இடிக்காது, கட்டும். இனி எதிர்மறை வார்த்தைகளால் நீங்க மற்றவர்களை காயப்படுத்த மாட்டீங்க. ஆனால் சாதகமான விதத்துல கட்டி எழுப்புவீங்க. இருதயத்துல குத்துண்டவர்களாக செய்வீங்க. உங்க வார்த்தை ஆவியானவர்களால் குத்துண்டு மனம் திரும்ப செய்யும். எதிர்மறையான வார்த்தையில அல்ல, பட்டய குத்துமாறுவீரே அல்ல, ஆவியானவரால் குத்துண்டவர்களாக்கும்படி நீங்கள் பேசுவீங்க. தயவு செய்து அர்ப்பணிங்க. ஆவியானவர் விட்டு கொடுங்க. இப்பொழுது இதுவரைக்கும் நீங்க ஆவியானவரை பெற்றிருந்தீர்கள். இந்த நாள் முதல் கொண்டு ஆவியானவர் உங்களை பெற்றுக் கொள்ள போகிறார். ஏனென்றால் நீங்கள் உங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறதுனால. ஆவியானவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு அர்ப்பண வாழ்வை 100% பலிபீடத்தில் வைக்கப்பட்ட வாழ்வை எதிர்பார்க்கிறார். நீங்க அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் உங்க நாவை பிடிக்கிறார். உங்க வாய், உங்க நாவு, உங்க வாயிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தை புறப்பட போகிறது. நீங்க பேச போகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய போகிறது. நீங்கள் ஜீவன் அளிக்கிறவர்கள். அன்பானவர்களே, சகோதரிகளே, உங்களிலிருந்து ஜீவன் பாயும். இதுவரைக்கும் பிசாசு உங்க வாயின் மூலமாக மரணத்தை கொண்டு வந்து கொண்டிருந்தார். ஆனால் இன்று வரைக்கும் அழிவை கொண்டு வந்த நாவிலிருந்து ஜீவன் புறப்பட போகிறது. ஆவியானவர் உங்கள் நாவை இதுவரை இல்லாத அளவு ஜீவனை கொடுக்க பயன்படுத்த போகிறார். ஜீவன் மனதுருக்கத்தின் வார்த்தைகள் உங்கள் மூலமாக பாய போகிறது. உங்கள் கைகள் சுகமளிக்கும் கைகளாக மாறுகிறது. இப்பொழுதே ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு அவயத்தை ஆட்கொள்கிறார். உங்களுடைய சரீரத்தை உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே பாய்ந்து ஆவியானவர் ஒவ்வொரு அவயத்தை பிடிக்கிறார். அவருக்கு விட்டு கொடுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும், எந்த பகுதியை நான் மறைக்க விரும்பல, ஒவ்வொரு பகுதியும் நான் ஆவியானவர் கட்டுக்கடங்காத விதத்தில் உங்களை ஆட்கொள்ள விரும்புகிறார். அவரை நீங்க கட்டுப்படுத்தாதீங்க. அவர் எல்லையில்லாத ஆவியானவர். அவர் ஒவ்வொரு சரீரத்தில ஒவ்வொரு செல்களையும் அவர் ஆக்கிரமித்து விரும்புகிறார். ஒவ்வொரு அணுவையும் அவர் ஆட்கொள்ளுகிறார். உங்க சரீரத்துடைய ஒவ்வொரு அணுக்களும் விட்டு கொடுங்க. அர்ப்பணிங்க. நீங்க அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட உங்க அறையில இன்னும் ஒரு விசை சாஷ்டாங்கமா முகங்குப்புற விழுந்து, நான் உங்களுடைய சரீரமா இருக்கிற ஆவியானவரே, நான் அர்ப்பணிக்கிறேன். இது இனிமேல் இந்த நிமிடம் முதல் கொண்டு உங்க ஆலயம், உங்க சரீரம் நீங்க பயன்படுத்துங்க. நான் விட்டு கொடுக்கிறேன். நான் உங்க கையில ஒரு ஆயுதமாக ஒப்பு கொடுக்கிறேன். நான் அர்ப்பணிக்கிறேன். நான் தயாரா இருக்கிறேன்.
சொல்லுங்க. ரிவால ஹம்பர பௌல ரகல மகங்கர்பா ரிப்ல ஹட்டல பௌல ரஹங்கர்பா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit, for your fire. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அக்கினிக்காக நன்றி. உம்முடைய சுத்திகரிக்கிற அக்கினிக்காக நன்றி. ஆவியானவர் அக்கினி உங்களை சுட்டெரித்து சுத்திகரிக்கிறது. உங்களுடைய முழு சரீரத்துல ஒவ்வொரு பதியும் உங்க உணர்ச்சிகளை, உங்க மனதை, உங்க சிந்தைய ஆவியானவர் இப்பொழுது சுட்டெரிக்கும் அக்கினியால சுத்திகரிக்கிறார். பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. எப்பொழுதுமே பலி வைக்கப்படும் பொழுது, ஆவியானவருக்கு பலி செலுத்தப்படும் பொழுது பலி வந்து அக்கினியினால் பட்சிக்கப்படும். அதே போலத்தான் அக்கினி உங்களை பட்சிக்கிறது. உங்களை தகன பலியாக, ஜீவ பலியாக நீங்க பலிபீடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய அர்ப்பணிக்கும் பொழுது, ஒரு ஜீவ பலியா நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது, பரலோகத்தை அக்கினி, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இப்பொழுது உங்களை பட்சிக்கிறது, பட்சிக்கிறது, உங்களை பற்றி பிடிக்கிறது. இப்பொழுது இப்பொழுது ரிப்பட்ட பௌடகலகல கர்ப்பா ரிப்பஹூலதன கல்பன அந்தரபா. இப்பொழுதே ஆவியானவருடைய அக்கினி உங்களை பட்சிக்கிறது, உங்களை பட்சிக்கிறது, உங்களை பிடிக்கிறது. நீங்கள் பரிசுத்த அக்கினியால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். ஆவியானவர் அக்கினியால் முன்னால் இறங்கிக் கொண்டிருக்கிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு அக்கினி, அக்கினி. நீங்கள் இனி பழையது போல இருக்க போவதில்லை, இருக்க போவதில்லை. உங்கள் வாழ்க்கை மாறுகிறது, மறுரூபம் அடைகிறது. ஒரு ரக்க பரபரபரா. ஓ, முச்சடியில எரிந்த அந்த அக்கினி, முச்சடியில தரிசனமான அக்கினி, அக்கினி, அக்கினி. அது எரிந்தது, ஆனால் அது பட்சிக்கப்படவில்லை. நீங்கள் எரிந்து சாம்பலாக போவதில்லை, எரிந்து பிரகாசிக்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதர சகோதரிகளே, அநேகர் உங்களை பார்க்கும் போது உங்கள் மூலமாக ஆண்டவருடைய இடைபடுதலை, நேரடி சந்திப்பை பெறுவார்கள். நீங்கள் உங்க வாழ்க்கை பற்றி எரிகிற ஒரு அக்கினியாக இருக்கும். இப்பொழுதே அக்கினி, 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 ஆவியின் அக்கினி, ஆவியின் அக்கினி, 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 ரிப்ரோ கசட கத்தர ஹடுவ ஹண்ட ஹட்ட ஹட ஹடகல்க ஜிண்டககதர கல்பா ரிப்பல் பாப கல்ப 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 எக்லோ ஷிண்டா கபாரா. பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். பிசாசினால் வந்த எல்லாம் பற்றி எரியட்டும். இயேசு ஆனவரே, ஆவியானவரே, சரீரமான இயற்கை பிரகாரமான சுபாவங்கள் அழியட்டும், பற்றி பிடிக்கட்டும். அவர்கள் பற்றி எரிகிற அந்த முச்சடி போல எரிவார்களாக. அது ஜனங்களை உன்பக்கம் இழுக்கட்டும். இந்த அக்கினி ஜனங்களை உன்பக்கம் இழுக்கட்டும். இவர்கள் மேல் எரிகிற அக்கினியை ஜனங்கள் பார்த்து பிரமிக்கத்தக்கதாய் மாறட்டும். அவர்கள் பிரமித்தார்கள். அவர்கள் அந்த முச்சடியிலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்களே, அது போல ஆவியானவர் உங்களை பட்சிக்கும் போது இந்த நாள் முதல் கொண்டு ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை உங்கள் வாயிலிருந்து, உங்கள் வாழ்விலிருந்து கேட்பார்கள். கர்த்தருடைய சத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் உங்கள் வாழ்வின் வழியாக, உங்கள் வாயின் வழியாக உலகத்துக்கு கடந்து போகும். ஜனங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்பார்கள். உங்கள் வாழ்க்கையை பொறுத்த ஜனங்கள் பிரமிப்பார்கள். கர்த்தருடைய சத்தத்தை உங்கள் வாய் வழியாக கேட்பார்கள். ஓ, நன்றி ஆவியானவரே, நீர் இப்பொழுது சவால் விட்டு அழைக்கிறீர். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஆவியானவரே, தொடர்ந்து இவர்களுக்கு ஊழியம் செய்யும். ஆவியானவரே, நீர் தொடர்ந்து இவர்களுக்கு ஊழியம் செய்யும். ஆவியானவரே, நீர் உடைய கிரியை தொடர்ந்து நடப்பியும், நடத்தும் நடத்தும் நடத்தும். தயவு செய்து ஆவியானவருக்கு, ஒருவேளை உங்கள் வீட்டுல யாராவது தேவ வல்லமையினால் நெருப்பப்பட்டு கீழே விழுந்திருந்தால் அவங்களை தொந்தரவு செய்யாதீங்க. அவங்கள விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க. அவங்க எழும்பலன்னா எழுப்பாதீங்க. அவங்க ஆவியானவருடைய ஒரு சந்திப்பை பெறட்டும், ஆவியானுடைய கிரியை நடக்கட்டும். அவங்களை தடை செய்யாதீங்க. அவங்க ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அப்படியே அதுல நிறைவை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்களை தொந்தரவு செய்யாதீங்க, விட்டுருங்க. இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு எழுப்பாதீங்க. மற்ற காரியங்களை நீங்க எப்ப வேணா செய்யலாம். உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா இது விசேஷமான தருணம். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவர் ஆழமா கிரியை செய்து கொடுக்கிறார், உங்களோடு பேச விரும்புகிறார். அப்படி சத்தம் கேட்கறதுக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாள் முதல் கூட என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் உங்களை அங்கீகரிக்கட்டும், ஒரு நபராக ஏற்றுக்கொள்ளட்டும், உங்களோட உறவாடட்டும், உங்களோட ஒரு உறவு பயணத்தை தொடங்கட்டும். அவங்க ஆவியினால் நடத்தப்படட்டும், உங்களை ஆனந்தமா அனுபவிக்கட்டும். அவர்கள் உங்களுடைய அன்பை அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, உங்க சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும். அவங்க உங்க வாழ்க்கையில 100% உங்களுக்கு அவங்க இடம் கொடுக்கட்டும்பா. அவங்க வாழ்க்கை பரிபூர்ணமா என்னை ஆண்டு கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும். நீங்க உங்க கவனத்தை சிதறடிக்க வேண்டாம். ஆவியானவர் ஆழமா கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில. உங்க வாழ்க்கை பழைய மாதிரி இருக்க போவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah.